இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இவ்வளோ வருஷமா இருக்கு, ஆண்டவர் என்ன குணப்படுத்துவாரா? இது அப்பா கிட்ட இருந்து வந்தது, இது அம்மா கிட்ட இருந்து வந்தது, ஹார்மோன் வழியா வந்தது, சரி ஆகுமா ஃபாதர்? ஆண்டவர் விரும்பினால் இன்னைக்கு நைட்டு இங்கிருந்து நீங்க போகும் பொழுது குணமடைந்து போவீர்கள் என்பது உறுதி. கடன் இருக்கா, பிரச்சனை இருக்கா, கடன் தொல்லை இருக்கா, பொருளாதார நெருக்கடி இருக்கா, உன்னால செய்ய முடியாததை உனக்காக நான் செய்ய தயாரா இருக்கிறேன், நீ என்னை அனுமதிப்பாயா? தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே நாம் அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். உங்கள் முன்னால் சப்போஸ் ஒரு 100 ரூபாய் நோட்டு கிடக்குது, 500 ரூபாய் நோட்டு கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த நோட்டு எடுப்பீங்க? உண்மையான தமிழ் மக்கள் தான் நம்ம, இல்லையா? நான் நினச்சேன் 500ன்னு சொல்லுவீங்க, பரவாயில்ல 100ன்னு சொல்ல மாட்டீங்கன்னு பார்த்தா ரெண்டையுமே எடுப்பாங்களா? இங்கே இருக்கிறவங்க, முன்னால் இருக்கிறவங்க ரெண்டுத்தையும் எடுத்துப்பாங்களா? கரெக்ட் தான். இன்றைக்கி நம்மளுடைய பிரசங்கமும் அதே தாங்க. ரெண்டுமே தர ஆண்டவர் தான். ஆண்டவர் ஃபிசிக்கல் பிளஸ்ஸிங்கும் தருவார், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கும் தரார். ஆண்டவர் ஃபிசிக்கல் பிளஸ்ஸிங்கும் தரார், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கும் தரார். இதற்கு தான் அவர் வந்தார். அப்போ ஃபிசிக்கல் பிளஸ்ஸிங் என்பது ஒரு எவிடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் அப்படின்றது அதனுடைய ஆழம். நம்ம இன்னைக்கு எந்த பகுதி எடுக்க போகிறோன்னா யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 1-18. ரொம்ப யோவான் அப்படின்னாலே ரொம்ப ஆழமாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஆழமான, ரொம்ப அழகான ஒரு பகுதி அது. யோவான் நற்செய்தி 5:1-18. ஃபஸ்ட்டு நான் 1-9 நான் அதை வாசிச்சிடுறேன். அதுக்கு பிறகு நீங்கள் நம்மளுடைய பிரீச்சிங்குள்ளே போகலாம். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்குள் சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா, பெத்சைதா கிடையாதுங்க, அது வேற, இது பெத்சதா என்பது அதன் பெயர். எதன் பெயர்? 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. அந்த குளத்தினுடைய பெயர் பெத்சதா. இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், யாரெல்லாம்? பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோய் உற்றிருந்தாலும் நலமடைவார். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். படுத்து கிடந்த அவரை இயேசு கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறொருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். எனவே யூதர்கள் குணமடைந்தவரிடம், இன்று ஓய்வு நாளாயிற்றே, படுக்கை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என்று தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாக இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு அவரை கோவிலில் கண்டு, இதோ நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனிமேல்
பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இயேசு அவர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்றும் கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செஞ்சார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கும் இந்த தேர்ட் சண்டே நம்ம ஃபிசிக்கல் ஹீலிங்காக ஜெபிக்கிறோம். ஏன்னா பிப்ரவரி மாதம் லூர்து அன்னையினுடைய திருநாள் மாதம் அப்படின்றதுனால we pray for the healing of the sick. பிசிக்கலி சிக்கானவங்களுக்காக ஜெபிக்கலாம் என்ற முடிவில் தான் இன்றும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை தியானத்திலும் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு இயேசு ஒரு கேள்வியை கேட்குறாரு, நீ நலம் பெற விரும்புகிறீரா? இது இன்னொரு கேள்வி. இது கண்டிப்பாக அவன் ஆமான்னு தான் சொல்லுவான். நலம் பெற விரும்புகிறீரா? அவர் ஆம் என்று சொல்கிறார். யோவான் நற்செய்தியில் 7 அற்புதங்கள் இருக்கு, 7 அதிசயங்கள் இருக்கு. இந்த 7 அதிசயங்களையும் அற்புதங்களையும் யோவான் அடையாளம் என்றே சொல்வார். சைன், SIGN, அடையாளம் தான் சொல்வார். இந்த 7 அற்புதங்கள் லைனாக சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் நற்செய்தியில் 7 அற்புதங்கள். கானாவூர் திருமணம், வெரி குட், 2வது அதிகாரம், 2வது அதிசயம் அற்புதம். முடக்குவாதமா? யோவான்லையா? எங்கே எடுங்க பார்க்கலாம் பைபிள்ல. 2வது அரசு அலுவலர், 4வது அதிகாரத்தில் அரசு அலுவலரின் மகனை குணப்படுத்துகிறார். என் மகன் சாக கிடைக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏசு சொல்வார், நீ போ, அவன் நலமடைவான் அப்படின்னு. ஓகே, 2, 3 சமாரிய பெண்ணுக்கு என்ன குணம் கொடுத்தாரு? உடல் நலம் இல்லையா அவங்களுக்கு? 3வது அதிசயம் அற்புதம் இந்த 5வது அதிகாரத்தில் இப்ப நம்ம வாசிச்சுதான், இப்போ வாசிச்சோம் இல்லையா? 38 வருடங்கள் நலமில்லாத ஒருத்தனுக்கு ஆண்டவர் நலம் கொடுக்கிறார். 3. 4வது அதிசயம் 6வது அதிகாரம் 5 அப்பங்களை பழுக செய்கிறார். 5வது அதிசயம் இயேசு கடல் மீது நடக்கிறார். வெரி குட். 6வது அதிசயம் பார்வையற்ற, 9வது அதிகாரத்தில் இருக்கு, பார்வையற்ற, பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை தருகிறார். 7வது அதிசயம் லாசரை உயிர்ப்பிக்கிறார். 7 அதிசயங்கள். இனி இந்த 7 அதிசயங்களும் ஏன் 7 அதிசயங்கள் எடுத்தாரு? 7 அதிசயங்களுக்கும் மீனிங் இருக்கு. இந்த 7 அதிசயங்கள் என்ன? முதல் அதிசயம் கானாவூர் திருமணத்தின் வழியாக இயேசு போதிக்க விரும்புகிற ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? ஐ ஹாவ் த பவர் ஓவர் குவாலிட்டி. எனக்கு தன்மையின் மீது அதிகாரம் உண்டு. ஐ ஹாவ் த பவர் ஓவர் குவாலிட்டி. அதாவது தண்ணீருக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. தண்ணீர் திராட்சை ரசமா மாறுது, அப்போ மேன்மை அதிகரிக்கும். இயேசு கிட்ட வரும் பொழுது உங்களுடைய மேன்மை அதிகரிக்கும். ஐ ஹாவ் த பவர் ஓவர் குவாலிட்டி. தண்ணீரை திராட்சை ரசமாக கொடுக்க என்னால் முடியும்னா தண்ணீருடைய குவாலிட்டி வேற, திராட்சை ரசத்தினுடைய குவாலிட்டி வேற. அதுவும் இயேசு கொடுத்த குவாலிட்டி திராட்சை ரசம் அப்படின்றது உலகிலே கிடைக்காத மாதிரி திராட்சை ரசம் கொடுத்திருக்கிறார். ஸோ ஐ ஹாவ் த பவர் ஓவர் குவாலிட்டி. 2வது அதிசயம் 4வது அதிகாரத்தில் அந்த ஒரு மகனை, அரசு அலுவலருடைய மகனை குணமாக்குறார். அங்கே இயேசு சொல்றது என்ன தெரியுமா? யோவான் நற்செய்தியில் அழகாக கொண்டு வந்து போடுறாரு. ஜீசஸ் ஹாஸ் த பவர் ஓவர் டிஸ்டன்ஸ். இங்கிருந்து 24 மணி நேரம் பயணம் செய்து அந்த அப்பா வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க, உன்னுடைய பையன் நலமடைந்தான். எத்தனை மணிக்கு நலமடைந்தான்? நேற்று 1 மணிக்கு நலமடைந்தான். அந்த நேரத்தில் தான் இயேசு அவர்கிட்ட சொன்னாரு, உன்னுடைய மகன் பிழைத்துக் கொள்வான், போ. 24 மணி நேரம் திரும்பி நடந்து போன பொழுது, பயணம் செய்து போன பொழுது அங்கிருந்து நல்ல செய்தி, your son is saved. Jesus has the power over distance. அதான் 2வது அதிசயம். 3வது அதிசயம் 38 வருடங்களாக நோயில் இருந்த ஒருவனை ஆண்டவர் குணப்படுத்துறாருங்க. 38 வருடம். அப்ப என்ன தெரியுமா? ஜீசஸ் has the power over time. நேரத்தின் மீது இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. ஜீசஸ் has the power over time. நேரத்தின் மீது. எவ்வளோ நாளாச்சு? 25 வருஷமான கேஸ் ஒருத்தங்க இன்னைக்கு வந்து சொன்னாங்க. 22 அவங்களே மறந்து போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் மறக்கலது. 18 லட்சம் ரூபாய் பிரிச்சு கொடுத்திருக்கிறார் 6 பசங்களுக்கு. 38 வருஷமான ஒரு நோயாளியை ஆண்டவரால் குணப்படுத்த முடியும் அப்படின்னா
7 வருஷமானவங்களுக்கு குழந்தை, 14 வருஷமானவங்களுக்கு குழந்தை, பல வருடங்களாக இருந்த பிரச்சனைகள், பல வருடங்களாக சொந்த வீடு இல்லை. அதனால இயேசுவுக்கு நேரம் என்பது ஒரு பிரச்சனை இல்லை. He has a power over time. 4வது அதிசயம் என்பதுதான் 6 தண்ணீரின் 5 அப்பங்களை 5000 பேருக்கு மேல கொடுக்கிறார். 5 அப்பங்கள் 5000 பேருக்கு மேல கொடுக்கும்போது இயேசு சொல்றார், I have the power over quantity. எண்ணிக்கையின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு. I have the power over the quantity. உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சமா இருக்கலாம், ஆனா அதை பல்கி செய்ய என்னால முடியும். 5 அதை டிவைட் பண்ணும்போது பாருங்க, அதனுடைய பிரின்சிபிளே பாருங்க. இயேசுவோட எக்கானமியே வேற. அந்த எக்கானமியில் பாருங்களேன், டிவிஷன் இஸ் மல்டிப்ளிகேஷன். டிவிஷன் இஸ் மல்டிப்ளிகேஷன். அதை பிரிக்கும் பொழுது அது எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. அதான் அடுத்த அதிசயம், 5வது அதிசயம். இயேசு கடல் மீது நடக்கிறார். அங்க என்ன? the power over the nature. எனக்கு இயற்கையின் மீது அதிகாரம் உண்டு. பயப்படாதீங்க, கொரோனாவை பார்த்து பயப்படாதீங்க. இனி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும், பயப்படாதீங்க. இயற்கை புயல் வரும், பயப்படாதீங்க. எனக்கு இயற்கையின் மீது அதிகாரம் உண்டு. 6வது 9வது அதிகாரத்தில் பார்வையில் பிறவியிலேயே பார்வையற்ற ஒரு மகன், born blind. So I have the power over suffering, I have the power over sickness. எனக்கு அதிகாரம் உண்டு. நோயின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு. உனது துன்பத்தின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு. 11வது அதிகாரத்தில் 7வது அற்புதம், இயேசு 7வது அற்புதம், லாசரை உயிர்ப்பிக்கும் பொழுது I have the power over life and death. மரணத்தை பத்தி பயப்படாதீங்க, இறந்து போயிடுவேன் பயப்படாதீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனெனில் வாழ்க்கையினுடைய எல்லாத்தினுடைய, உன்னுடைய வாழ்வினுடைய மரணத்தினுடைய அதிகாரம் இயேசுவுக்கே. அப்போ இப்படி 7 விஷயங்கள்ல 3வது விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் 5வது அதிகாரத்தில். இது எங்கே நடக்குது? இது எருசலேம்ல நடக்குது. ஏன் இது நடக்கிற இடம் பாருங்களேன், ஆட்டு வாயில். அதன இந்த ஆட்டு வாயில் அப்படின்ற வார்த்தை, ஷீப் கேட். அந்த ஆட்டு வாயில், தூய ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஆழம் இருக்கணும். அப்ப அந்த ஆட்டு வாயில் என்றால் என்ன? எருசலேம்ல ஒரு மதில் இருந்தது, ஜெருசலேம் வால். இந்த வால், இந்த மதில் இதை பாபிலோனியன், நம்மளுடைய வரலாறு சொல்லும் பொழுது பாபிலோனிய அந்த காலகட்டத்தில் பாபிலோனிய அரசு யூதர்களை நாடு கடத்திய பொழுது இந்த மதிலை என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி சுக்குநூறு ஆக்கிட்டாங்க. ஸோ they destroyed it but not completely destroyed it. இங்கிருந்து கடந்து போன நிறைய பேர்ல நெகேமியா அப்படின்ற ஒருத்தர், ஒரு இறைவாக்கினர், பைபிள் இருக்கிற ஒரு புத்தகம். நெகேமியா அப்படின்ற இறைவாக்கினர் பாரசீகர்களுடைய அடிமைத்தனத்திற்கு கொண்டு போகப்பட்டவர். அங்கிருந்து 444 அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ உன்னுடைய நாட்டுக்கு போ, உன்னுடைய நாட்டுக்கு போயிட்டு அந்த ஜெருசலேம் வால் இருக்கு பாரு, அதை ரீபில்ட் பண்ணு, அது டிஸ்ட்ராய் ஆயிருக்கு, அது அழிக்கப்பட்டு இருக்கு, அந்த வாலை நீ திரும்பவும் கட்டு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பெர்ஷியன் கிங் அனுப்புவாங்க. அனுப்பும் பொழுது நெகேமியா வராரு. நெகேமியானுடைய தலைமையில இது கட்டப்படுகிறது. இந்த நெகேமியானுடைய தலைமையில கட்டும் பொழுது அந்த வால்ல, அந்த மதில்ல 10 வாயில்கள் உண்டு. 10 வாயில்கள், 10 கேட் வைக்கிறாங்க. இந்த கேட் எங்க இருக்கு? நெகேமியானுடைய புத்தகம் 3வது அதிகாரம் எடுங்க. நெகேமியானுடைய புத்தகம் 3வது அதிகாரம், 3வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது பெரிய குரு எலியாசிபும் அவருடைய சகோதர குருக்களும் முன் வந்து ஆட்டு வாயிலை கட்டி அர்ப்பணம் செய்து அதற்கு கதவுகளை பொருத்தினார்கள். மேயா காவல் மாடம் வரையும் அனனியேல் காவல் மாடம் வரையும் அர்ப்பணம் செய்தார்கள். கவனிச்சிங்களா? ஆட்டு வாயிலை கட்டி. அப்ப வரும் பொழுது 10 வாயில்ல ஏன் இந்த வாயில கட்டினாங்க? ஏனெனில் ஆட்டு வாயிலின் வழியாக தான் எருசலேம் கோயிலுக்குள்ள போக முடியும். இந்த ஆட்டு வாயிலின் வழியாக தான் பலிபீடத்திற்கு பலியிட செல்லப்படும் ஆடு போற வாயில். த ஷீப் கேட் அப்படின்ற அந்த வழியா தான் ஒரு ஆடை கொண்டு போவாங்க பலிபீடத்திற்கு பலியிடப்படுவதற்காக. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் எருசலேம் மினிஸ்ட்ரி செய்த போது எல்லாமே இந்த ஆட்டு வாயிலின் வழியா தான் போயிருக்கிறார். அதனால இந்த 5வது அதிகாரத்திலையும் பாருங்களேன், இந்த யோவான் 5வது அதிகாரத்திலையும் இந்த மனுஷனை பார்க்க வரும் பொழுது இயேசு இந்த ஆட்டு வாயிலின் வழியாக தான் வந்திருக்கிறார். ஏனெனில் அவர் ஒரு ஆடு என்பதை தெளிப்பதற்காக, பலியிடப்பட போகும் ஆடு என்பதை
தெளிவுபடுத்துவதற்காக ஜீசஸ் entered through this sheep gate. Why? To save a sheep. ஒரு ஆட்டை காப்பாற்றுவதற்காக ஆட்டு வழியாக போற இயேசு. இனி 10 அந்த வாயில்கள் என்னன்னு பார்த்துருவோம். 3வது வசனத்துல, பின் அசனாவின் வழிமரபினர் மீன் வாயிலை கட்டினர். 6வது வசனம், பாசையாக்கின் மகனான யோயாதும் பெசோதோவின் மகனான மெசுல்லாமும் பழைய வாயிலை. அடுத்தது 13வது வசனம், பள்ளத்தாக்கு வாயில். அடுத்தது 14வது வசனம், குப்பை மேட்டு வாயில். அடுத்தது 15வது வசனம், ஊருடி வாயில். அடுத்தது 26வது வசனம், சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 26 தண்ணீரின் வாயில். 28வது வசனம், குதிரை வாயில். 29வது வசனம், கீழ் வாயில். 31வது வசனம், கணக்கர் வாயில். அப்போ இந்த 10 வாயில் இருந்தும் ஏன் இந்த வாயிலை இவங்க முதல்ல தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஏனெனில் திரும்ப நாட்டிற்கு வந்திருக்கிறாங்க. எப்பவுமே இஸ்ராயல் மக்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் தெரியுமா? எது நடக்கிறதுக்கு முன்னாலையும் அவர்கள் பலி கொடுப்பார்கள். எது நடக்கிறதுக்கு முன்னாலையும் பலி கொடுத்து தான் ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு ஒரு பையன் வந்து சொன்னாலையா, அவனுடைய வாழ்க்கையில இங்கே நைட்ரஜல் போன பிறகு he started going to daily mass. அன்றாடம் திருப்பலி. காலையில போறாங்க, ஒப்பு கொடுத்துடுறாங்க. ஆண்டவரே இன்னைக்கு நாள் உன் கையில நான் ஒப்பு கொடுத்துட்றேன். திருப்பலியில் ஒப்பு கொடுத்து அந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அந்த நாளில் இருக்கிற வித்தியாசம் உண்டு. பலிப்பீடத்தில் ஒப்பு கொடுத்து. அப்ப இந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணாரு? ஒரு இடத்துக்கு போன பொழுது ஃபர்ஸ்ட் அங்கே பலியிட்டாரு. ஈசாக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் இடத்துல பலியிட்டாரு. யாக்கோபு ஒரு இடத்துக்கு போன பொழுது அந்த இடத்துல பலியிட்டாரு. அப்போ பலியிடுவது அவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் அவங்க ரிப்பேர் பண்ணது ஷீப் கேட். ரெண்டாவது தான் மிச்ச கேட்டுக்கு 10 கேட்டுக்கும் போயிருக்கிறாங்க. the first gate is sheep gate. அப்ப நெகேமியா திரும்ப வந்த பொழுது அவர் ரிப்பேர் பண்ண கேட்டு ஃபர்ஸ்ட் கேட் அப்படின்றது இந்த ஷீப் கேட் தான். இனி அதே 3வது அதிகாரம் 1வது வசனம், நெகேமியாவை 3வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு பிறகு நம்ம யோவான் 5க்கு திரும்ப வருவோம். அப்பொழுது பெரிய குரு எலியாசிபும், எலியாசிபு அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? எலியாசிபு அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏல், அந்த வார்த்தையில் தான் எல்லாமே தொடங்குது பாருங்களேன். ஏல் அப்படின்னா கடவுள், எலியாசிபு அப்படின்னா கடவுள் அனைத்தையும் மீட்டு தருவார். மை காட் வில் ரிஸ்டோர் எவ்ரிதிங். எலியாசிபு என்ற வார்த்தையினோட அர்த்தம் மை காட் வில் ரிஸ்டோர் எவ்ரிதிங். ஆண்டவர் எனக்கு மீட்டு தருவார். இனி எலியாசிபு என்ற வார்த்தையினோட அர்த்தம் முடிஞ்சிடுச்சு. அங்கே கடைசியா பாருங்க அந்த வார்த்தை, அதற்கு கதவுகளை பொருத்தினார்கள். மேயா காவல் மாடம் வரையும் அனனியேல் காவல் மாடம் வரையும் அர்ப்பணம் செய்தார்கள். இந்த அனனியேல் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் இருக்கு. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஹனான் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம். அனனியேல் அப்படின்ற வார்த்தை வருகிறது ஹனான் அப்படின்ற வார்த்தை. ஹனான் அப்படின்னு புரியுதுன்னா யோஹன்னான் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? யோவானுடைய இன்னொரு பேர் தான் யோஹன்னான் அப்படின்வாங்க. யோ அப்படின்னு என்ன? யாவா, யாவே, வெரி குட். ஹனான் அப்படின்னா கிரேஸ் ஆஃப் காட், அருள் அப்படின்றது அர்த்தம். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? நல்லா கவனிங்க. திரும்ப வந்து பெரிய குரு எலியாசிபும் அவருடைய சகோதர குருக்களும் ஆட்டு வாயிலை கட்டி அர்ப்பணம் செய்து அதற்கு கதவுகளை பொருத்தினார்கள். எங்கிருந்து எங்கே வர? மேயா காவல் மாடம் வரையும் அனனியேல் காவல் மாடம் வரையும் அர்ப்பணம் செய்தார்கள். மை காட் வில் ரிஸ்டோர் த்ரூ கிரேஸ். என்னுடைய ஆண்டவராகிய கடவுள் என்னை மீட்டெடுப்பார். எதன் வழியாக மீட்டெடுக்க போகிறார்? அருளின் வழியாக மீட்டெடுக்க போகிறார். அருளின் வழியாக மீட்டெடுக்க போகும் ஆண்டவரை நினைவு கூறுவதற்காக இவங்க அந்த மதிலை சரி செய்த பொழுது முதலில் வந்தது ஆட்டுவாயில். இப்ப யோவான் நற்செய்தியில இந்த நோயாளி எங்க இருக்கிறான்? ஆட்டுவாயில்ல. அப்ப ஆட்டுவாயில்ல இப்ப பாருங்க, இது ஒரு பிசிக்கல் ஹீலிங் தான். ஆனா அதனுடைய ஆழம் பாருங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? திருச்சட்டத்தின் வழியாக மீட்டெடுக்க வந்தவர் அல்ல, மாறாக
அருளின் வழியாக மீட்டெடுக்க வந்தவர். மை ஜீசஸ் will restore my peace through his grace. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அப்போ ஒரு பிசிக்கல் ஹீலிங் மட்டும் கிடையாதுங்க. இயேசு வந்தது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்பதனுடைய அடையாளம் தான். இந்த 38 வருடங்களாக நோயாளியாக இருந்தவனுக்காக இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார். அவர் வந்து ஒருவரை மீட்டெடுக்க போவது அருளால், திருச்சட்டத்தால் அல்ல. Jesus came to restore one's health, physical health or spiritual health through grace. Praise the Lord. சத்தமா hallelujah, hallelujah, hallelujah. 100 ஆடுகள் இருக்கிற ஒரு ஆட்டிடையன், அந்த ஆயருடைய ஒரு ஆடு காணாமல் போனா கூட அந்த ஒரு ஆடை மீட்டெடுக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் இந்த இயேசு கிறிஸ்து எதன் வழியாக வராரு? ஷீப் கேட் வழியாக வராரு, ஆட்டு வாயில் வழியாக வராரு. ஏதோ ஒரு ஆடை மீட்கெடுக்க போகிறார். இந்த 5வது அதிகாரத்தினுடைய கருப்பொருள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்டு வாயிலில் வருகிறார், ஒரு ஆட்டை இழந்து போன ஒரு ஆட்டை மீட்டெடுப்பதற்காக. அந்த ஆடு எத்தனை வருஷமா இழந்து போயிருக்கு? 38 வருஷமா இழந்து போன ஒரு ஆட்டை மீட்டெடுப்பதற்காக வரார். அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஃபிசிக்கல் ஹீலிங். ஆனால் அந்த ஃபிசிக்கல் ஹீலிங்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் இருக்கு. அதான் முதல் வார்த்தை. இனி அடுத்தது பெத்சதா அப்படின்ற வார்த்தை. பெத்சதா அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? 5 மண்டபங்கள் கொண்ட ஒரு குளம். அதனுடைய மீனிங் என்ன? பேத் அப்படின்ற மீனிங் என்ன? அப்பம். வெரி குட். பேத் அப்படின்னு என்ன? பேத் அப்படின்னு என்ன? யாரோ சொல்லியிருக்காங்க. அப்பத்தின் வீடு. அப்ப பேத்துன்னு அர்த்தம் என்ன? பேக்கு கிடையாதுங்க, பேத். பேத் அப்படின்னு அர்த்தம் என்ன? வீடு. வீடு. பெத்லஹேம் அப்படின்னா பெத்லஹேம் வீடு, அப்பம். பெத்லஹேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு, பெத்லஹேம். அப்ப அப்பத்தின் வீட்டில் அப்பமாக மாறுபவர் பிறந்த இடம் தான் பெத்லஹேம். பெத்லஹேமில் பிறந்தார் நற்கருணை ஆண்டவர். லெஹேம் அப்படின்னா உணவு, பேத்னா அப்படின்னா வீடு, உணவின் வீடு, அப்பத்தின் வீடில் பிறந்தார். அப்ப பேத்னா வீடு. பெத் சதா அப்படின்னா அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் தி ஹவுஸ் ஆஃப் கிரேஸ், அருளின் வீடு. பிரைஸ் தி லார்ட். அருளின் வீடு. அப்ப இந்த அருளின் வீட்டுல 5 மண்டபங்கள் உண்டு. அருளின் வீட்டுல 5 மண்டபங்கள் உண்டு. அந்த அருளின் வீட்டில் 5 மண்டபங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஆடு காணாம போயிருக்கு. அந்த ஆடை மீட்க இயேசு வந்தார். ஒவ்வொரு வார்த்தையும் தூய ஆவியானவர் பேசுவதில் ஆழம் உண்டு, அர்த்தம் உண்டு. அருளின் வீட்டுக்கு வராரு, காணாமல் போன ஆடை கண்டுபிடிக்க இயேசு வரார். அப்ப இந்த 5 மண்டபங்கள் என்ன? 5 மண்டபங்கள் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய முதல் 5 நூல். 5 நூல் தோரா, 5 நூல்கள். அப்போ இங்க சொல்லி வரப்போறது என்னன்னா 5 நூல்கள். பென்டடூக், தோரா விடுதலை கொடுக்காத, முழுமையாக விடுதலை கொடுக்காம 38 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த யாருக்கோ இயேசு அருளின் வழியாக மீட்பு தர வருகிறார், வந்தார். Not by law but by grace. Jesus had come to save you not by law but by grace. Praise the Lord. Hallelujah. சத்தமா hallelujah. யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 17வது திருவசனம் வாசி பாருங்க. யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 17வது திருவசனம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக கொடுக்கப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது. திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன. அப்போ இயேசு கிறிஸ்து வந்தது. இதனுடைய வித்தியாசம் என்ன நம்ம டாக்ல பார்ப்போம். திருச்சட்டம் அப்படின்றது முழுமையான விடுதலை தரவில்லை, ஆனால் முழுமையான விடுதலை தரந்தவர் இயேசு கிறிஸ்து. அருளின் வழியாக, கிருபையின் வழியாக, by the grace he wanted to save. இனி சேவ் பண்ண வந்தவங்க யாரு? யோவான் அதிகாரம் அந்த 5வது அதிகாரம் தான் நம்முடைய மூல இன்னைக்கு வார்த்தை. இம்மண்டபங்களில் 3வது வசனம், 5வது அதிகாரம் 3வது வசனம். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர் இருந்தாங்க. அந்த உடல் நலமற்றோர் யாரு? 3 விதமானவர்கள். பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர்,
முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 3 விதமான ஆளுங்க. 1 பார்வையற்றோர், 2 கால் ஊனமுற்றோர், 3 முடக்குவாதமுற்றோர். இந்த முடக்குவாதமுற்றோர் அப்படின்றது தமிழ்ல தான் இருக்கு. கால் ஊனம் அப்படின்னாலே நடக்க முடியாது, முடக்குவாதம். இதனுடைய ஒரிஜினல் கிரீக்ல பாத்தீங்கன்னா அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கரெக்டா இருக்கும், விதர்ட் அப்படின்னு இருக்கும். சில டிரான்ஸ்லேஷன்ல பேரலைஸ்டு இருக்கும். ஆனா அதனுடைய ஒரிஜினல் கிரீக்கு போனீங்கன்னா 3 வார்த்தை. 1 பிளைண்டு, 2 லேமு, 3 விதர்டு. அதாவது பிளைண்ட் அப்படின்றது கண்ணு பிரச்சனை இருக்கிறவங்க, கால் ஊனமுற்றவர்கள். லேம் அப்படின்றது கால் பிரச்சனை இருக்கிறவங்க. 3 விதர்ட் அப்படின்றது கை சோம்பியவர்கள், கைக்கு பிரச்சனை. கண்ணு பிரச்சனை இருந்தா கண்டிப்பா காலால நடக்க முடியாது. கண்ணுக்கும் காலுக்கும் பிரச்சனை இருந்தா கையால முழுமையா உழைக்க முடியாது. கையை ஒரு மாதிரி முடக்குவாதம் வந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து வந்தது நோயாளிகளை குணப்படுத்த. இம்பார்ட்டன்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க இங்கிலீஷ்ல. 3 விதமானவர்கள். 1 பிளைண்டு, 2 லேமு, 3 விதர்டு கை சோம்பியவர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து முதலில் கொடுத்த விடுதலை என்பது கை சோம்பியவர்களுக்கு அல்ல, கால் ஊனமுற்றவர்களுக்கு அல்ல. முதலில் இயேசு கொடுக்க வந்த விடுதலை பிளைண்டுக்கு. கண் பார்வை சரி பண்ணா காலால நடக்க முடியும். கால் சரியாயிடுச்சுன்னா கையால செய்யறது கரெக்டா இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து வந்தது முதலில் கண் பார்வை சரி செய்வதற்காக, டு ரிவீல். ரெவலேஷன் கரெக்டா இருந்ததா வாக்கிங் கரெக்டா இருக்கும். வாக்கிங் கரெக்டா இருந்தா செயல் கரெக்டா இருக்கும். அப்ப திருந்த வேண்டியது செயல்கள் அல்ல, திருந்த வேண்டியது அறிவு, திருந்த வேண்டியது நம்பிக்கை. உள்ளிருப்பு தியானத்துக்கு வரும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லாரும் தியான மையத்தில் நம்மளுடைய ஒரு ஆசை அப்படின்றது, தியானம் அப்படின்றது உங்களுடைய செயல்களை மாற்ற அல்ல. குடிக்கிறீங்களா, குடிக்காதீங்கன்னு சொல்லவே மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியா ஃபாதர், இதுவரை ரெட்ரீட்டுக்கு வந்ததே இல்லை, ஒரு ரெட்ரீட்டுக்கு வரலாம் போல இருக்கல. இப்போ குடிக்காதீங்கன்னு சொல்லவே. சிகரெட் பிடிக்கிறீங்களா, சிகரெட் குடிக்காதீங்கன்னு சொல்லவே மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருடுறீங்களா, திருடாதீங்கன்னு சொல்லவே மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். குடிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டோம், ஏன் குடிக்க கூடாதுன்னு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். சிகரெட் பிடிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டோம், ஏன் சிகரெட் நீங்க ஏன் சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு கொண்டு வந்து போட்டுருவோம். நீங்க திருடாதீங்கன்னு சொல்ல மாட்டோம், ஏன் நீங்க திருடக்கூடாதுன்னு சொல்லுவோம். லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டோம், ஏன் நீங்க லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மாற வேண்டியது அறிவு, மாற வேண்டியது நம்பிக்கை. செயல்கள் தானா மாறும். அதனால இயேசுனுடைய ஹீலிங்கும் பாருங்க, the blind is healed, the lame is healed, the withered is healed. ரெவலேஷன்ல தான் ஆண்டவர் தொடராரு. ரெவலேஷன்ல தொடும் பொழுது அந்த நம்பிக்கை ஆழப்படும். நம்பிக்கை ஆழப்படும் போது கால்கள் சரியாகும். கால்கள் சரியானால் கரங்களின் செயல்கள் சரியாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப இங்க இந்த சஃபரிங் ஹியூமனிட்டியை பார்க்க வராருங்க இயேசு. பிளைண்ட பார்க்க வராரு, லேம பார்க்க வராரு, விதட பார்க்க வராரு. இந்த 3 பேரை பார்க்க வரும் பொழுது, அந்த நோயாளிகளை பார்க்க வரும் பொழுது, நீ நலம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் முடிவு செய்தால். நல்லா கவனிங்க, இவனை தேடி இயேசு வரார். நீ நலம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் முடிவு செய்தால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ இன்னைக்கு வீல் சேர்ல வந்திருக்கீங்களா, உங்களால் எழுந்து நடக்கணும்னு, உங்களை எழுந்து நடக்க வைக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணா, ஹீலிங் இஸ் இம்மீடியட். நொடி பொழுதில் நடக்கும். இட் இஸ் நாட் அ ப்ராசஸ் ஹீலிங். ஒரு வாரத்துக்கு பிறகு நீங்க எழுந்து நடப்பீங்க கிடையாது. ஆண்டவர் கொடுத்த ஹீலிங் எல்லாமே இம்மீடியட் ஹீலிங், அப்பப்ப நடக்கும். கேன்சர் நோயா, இப்ப நடக்கும். ஆண்டவரோட ஹீலிங் எல்லாமே இம்மீடியட்டா இருந்துங்க. அதனால பிசிக்கல் ஹீலிங்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது யோசிக்காதீங்க, இன்னைக்கு நம்ம ரெட்ரீட் அட்டெண்ட் பண்ணலாம், நாளைக்கு இல்லை மறுநாள் இல்லை அடுத்த மாசம் ஹீலிங். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க விரும்புனீங்கன்னா, ஆண்டவர் அதை ஆசைப்பட்டார்னா இம்மீடியட் ஹீலிங் நடக்கும், இம்மீடியட்டா நடக்கும். 38 வருஷமா நோயாளியா இருந்தவனை ஆண்டவரால குணப்படுத்த முடியும்னா உங்களை குணப்படுத்த ஆண்டவரால முடியும். அதனால நீ நலம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் முடிவு செய்தால் நீ நலம் பெறுவது ஒரு ப்ராப்ளமே அல்ல. இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல்.
நீங்க பயப்படாம ஆண்டவர் மேல அந்த நம்பிக்கை வைங்க. மாற வேண்டியது ரெவலேஷன். அப்ப முதல்ல ஹீலிங் கிடைக்க வேண்டியது இந்த பிளைண்ட்னஸ்க்கு தான். முதல்ல ஹீலிங் கிடைக்க வேண்டியது பிளைண்ட்னஸ். என்ன பிளைண்ட்னஸ்? இன்னைக்கு நம்ம உலகத்துக்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கும் பொழுது உலகம் உங்களுடைய கண்களை, மனதின் கண்களை பிளைண்ட் ஆக்குது. மனதின் கண்களை பிளைண்ட் ஆக்குது. எந்த விஷயத்துல பிளைண்ட் ஆக்குது? 3 விஷயங்களை பிளைண்ட் ஆக்குது. மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் 19வது வசனத்தின்படி நீங்க வாசிச்சு பாருங்க. நான் 3 விஷயங்களை வச்சு நீங்க என்னதான் பைபிளை கேட்டாலும், எவ்வளவுதான் நைட் விசிட் அட்டெண்ட் பண்ணாலும், எவ்வளவுதான் வார்த்தையை கேட்டாலும் 3 விஷயங்கள் உங்களை பிளைண்ட் ஆக்கும், உங்களை குருடாக்கும். மார்க்கு நற்செய்தி 4:19. முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீ ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். அப்ப 3 விஷயம் உங்களை பிளைண்ட் ஆக்குது. 1, உலக கவலை. ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஃபாதர், ஆனா எனக்கு இது நடக்குமா? ஆண்டவர் உங்களுடைய பேரை கூப்பிட்டுருப்பார். அப்படி பேரை கூப்பிடும் பொழுதும் உங்களுக்கு ஒரு விஷயம், இது என்னுடைய பேரை தான் கூப்பிட்டுருப்பாரா, என்னுடைய பேரை முழுசா கூப்பிட மாட்டாரா? இந்த பேர்ல இருக்கிற வேற ஆளுங்க இருப்பாங்களே, சார்ல்ஸ் அப்படின்ற பேர் ஆண்டவர் கூப்பிடுறாரு, இதுல 10 சார்ல்ஸ் இருப்பாங்களே, இது என்னதான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. உலகத்தின் கவலைகள் that will not allow you to see your God. கடவுளை காண உலகத்தின் கவலைகள். ஃபாதர் எனக்கு இவ்வளோ துன்பங்கள் இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளோ வருஷமா இருக்கு, ஆண்டவர் என்ன குணப்படுத்துவாரா? ஃபாதர் இவ்வளோ வருஷமா ஸ்கின் அலர்ஜி இருக்கு, ஃபாதர் இது அப்பா கிட்ட இருந்து வந்தது, இது அம்மா கிட்ட இருந்து வந்தது, ஹார்மோன் வழியா வந்தது, ஜீன்ஸ் வழியா வந்தது, இது சரியாகுமா ஃபாதர்? கண்ணுக்கு பிரச்சனை இருக்கு, காலுக்கு பிரச்சனை இருக்கு, வீல் சேர்ல வந்தேன் ஃபாதர், சரி ஆகுமா ஃபாதர்? ஆண்டவர் விரும்பினால் இன்னைக்கு நைட்டு இங்கிருந்து நீங்க போகும் பொழுது குணமடைந்து போவீர்கள் என்பது உறுதி. அதுக்கு உங்களுக்கு முதல்ல திறக்கப்பட வேண்டியது உங்களுடைய செயல்கள் அல்ல. நீங்கள் குணமடைவீர்கள், ஆண்டவரால் உங்களால் குணமாக்க முடியும். நீங்க உங்களுடைய அந்த பிளைண்ட்னஸ்ல இருந்து வெளியே வாங்க. இஃப் யூ ரியலி பிலீவ், உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் கிடைச்சிச்சுன்னா, உங்களுடைய நம்பிக்கை ஆழமாயிடுச்சுன்னா, இன்னைக்கு இங்க வந்திருக்கிற 4000மோ 5000மோ எத்தனை பேரோ இங்கிருந்து நீங்க குணமடைந்து போவீர்கள். எந்த நோயாக இருந்தாலும் ஆண்டவர் விரும்பினால், நீ நலம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினால், இந்த ஹீலிங் அப்படின்றது ப்ராப்ளம் இல்லை. ஹீலிங் அப்படின்றது ப்ராப்ளம் இல்லை, ஆண்டவர் விரும்பினால். அப்ப ஆண்டவர் விரும்புவதற்கு ஆண்டவரை அசைக்க என்ன செய்யணும்? உன்னுடைய நம்பிக்கை அசைக்கும். நம்ம மார்த்தா மேரியினுடைய டாக்ல பார்த்துட்டோம் ஆல்ரெடி. மார்த்தா மேரியினுடைய யூடியூப்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்த்தாவால் அசைக்க முடியாத ஆண்டவரை மரியா அசைச்சான். அசைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், மரியாவுடைய நம்பிக்கை. ஆண்டவருடைய காலில் விழுந்து இயேசு கிறிஸ்துவுடைய காலில் விழுந்து, இந்த காலில் விழுவது என்பது ஆராதனை. ஆண்டவரை அசைக்க வேண்டும் என்றால் உன்னுடைய ஆழமான ஆராதனை ஆண்டவர் அசைக்கும். இட் வில் மேக் him cry, இட் வில் மூவ் him. ஆண்டவர் அசைக்கும் உங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு தரட்டும். அந்த ரெவலேஷன் வழியா நீ நலம் பெற வேண்டும் என்று கண்டிப்பா ஆண்டவர் நம்புவார். ஆண்டவர் ஹீலிங் கொடுக்கறது பாருங்களேன். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 23வது திருவசனம். யோவான் 7:23. ஆண்டவர் ஹீலிங் கொடுத்தாருன்னா அங்கிங்க ஹீலிங் கொடுக்க மாட்டாருங்க. இடுப்பு வலிக்கு காரணத்தை முழுக்க ஹீலிங் பண்ணுவார். யோவான் 7:23. ஒருவர் ஓய்வு நாளில் விருத்த சேதனம் செய்தாலும் ஓய்வு நாள் சட்டம் மீறப்படுவதில்லை என்றால், அதே ஓய்வு நாளில் நான் முழு மனிதனையும் நலமாக்கியதற்காக. ஆண்டவரோட ஹீலிங் அப்படின்றது உங்களுடைய கண்ணு மட்டும் கிடையாது, உங்களுடைய கால் மட்டும் கிடையாது, உங்களுடைய கை மட்டும் கிடையாது, உங்களுடைய உடல் உறுப்பு ஏதாவது ஒன்று மட்டும் கிடையாதுங்க. இட்ஸ் a complete healing. இட்ஸ் a holistic healing. ஆண்டவர் கொடுக்க போற ஹீலிங் அப்படின்றது ஒரு ஹோலிஸ்டிக் ஹீலிங். முழு மனிதனையும் நான் குணமாக்குகிறேன். இனி உங்களுக்கு தெரிஞ்ச நோய் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாத நோய் இருக்கலாம், உங்களுக்குள்ள அந்த ஹீலிங்கை கொடுக்க ஆண்டவரால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க. அந்த பிளைண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். இதெல்லாம் குணப்படுத்துவாரா ஃபாதர்? இவ்வளவு வருஷமாச்சு ஃபாதர். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை நிறுத்துங்க. யாரோ ஒரு சாட்சி சொன்னப்போ சொன்னாங்க இல்லையா, யாரும் நான் மறந்துட்டேன், அது போன தியானத்தில் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்க ஒரு விஷயத்தை அர்ப்பணம் செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் புலம்பக்கூடாது. புலம்புனீங்கன்னா அது அர்ப்பணம் செய்யல. If you have surrendered something, then do not talk about it. அதுக்கு பிறகு அதை பேசாதீங்க. உங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இல்லையா, சொந்தமா ஒரு வீடை நீங்க ஆண்டவர் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டீங்களா, அதுக்கு பிறகு சொல்லிட்டே இருக்காதீங்க. ரீசெண்டாக யாரோ எப்படியோ என்னுடைய நம்பர் யாருக்கிட்டே மாட்டிக்கிச்சு.
அந்த அம்மா ஒரு நாள் போட்டாங்க, ஃபாதர் என்னுடைய பையன் 12வது படிக்கிறான், அவனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நான் கம்முன்னு இருந்தேன், நான் எதுவுமே பதில் போடலை. 2வது நாள் திரும்பவும் ஞாபகப்படுத்தினாங்க, ஃபாதர் என்னுடைய மகன் பேரை போட்டுட்டு 12வது படிக்கிறான், ஜெபித்து கொள்ளுங்கள். நான் பதில் போடலை. 3வது நாள் திரும்பவும் போட்டாங்க, ஃபாதர் என்னுடைய மகன் 12வது படிக்கிறான், ஜெபித்து கொள்ளுங்கள். நான் போட்டேன், கண்டினியூஸாக மெசேஜ் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் பிளாக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு போட்டேன். இப்போ மெசேஜ் வரலை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது புலம்பல், இது ஜெப விண்ணப்பம் அல்ல, இது புலம்பல். ஒரு விஷயம் ஒரு தடவை சொல்லிட்டீங்களா, முடிஞ்சு போச்சு, சரண்டர். அது ஆண்டவர் கிட்ட சொல்றீங்களா, இன்னொரு ஃபாதர் கிட்ட சொல்றீங்களா, ஒரு சிஸ்டர் கிட்ட சொல்றீங்களா, இல்லை ஜெபிப்பாங்கன்னு யாராவது நீங்கள் நம்புறீங்க கிட்ட சொல்லிட்டீங்களா, ஒரு தடவை சொல்லிடுங்க, முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பார்க்குற ஃபாதர் கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, ஜெபிக்கிற இடத்துல எல்லாம் போய் சொல்லிகிட்டே இருக்கீங்க. யாரோ ஒருத்தங்க, யாருன்னு தெரியல, கண்டுபிடிச்சேன்னா மாட்டேன், சிசிடிவி வச்சிருக்கிறேன் பார்க்கலாம் யாருன்னு, உருட்டி உருட்டி இது போட்டு வச்சிருக்கிறாங்க மாலை. எப்பவுமே போட்டால் இப்போ நைட்டு ஜெல் முடியும்போது பாருங்களேன், அங்கே அவர் மாதாவுடைய சொரூபம் இருக்குது, மாதா கழுத்தில் அப்படியே தொங்கும். உருட்டி உருட்டி இந்த விண்ணப்பத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க பேப்பரில், பெரிய ஒரு மாலை. இனி முன்னால் மாதாவுக்கு மட்டும்தான் போட்டாங்க, இப்போ குழந்தைய சுகம் போட்டிருக்கிறாங்க. இவங்க கிட்ட ரொம்ப நாள் சொல்லி கேட்கல போல இருக்குது, அதனால அவர்கிட்டையும் போய் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி ஏறினாங்கன்னு தெரியல. என்னைக்காவது கீழே பிடிச்சி எழுந்து விழுந்தாங்கன்னா அவங்க விடுறது எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த மாதா சுரூபம் உடஞ்சி போகும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ சொன்னாலும் அது நமக்கு அந்த தொட்டு உள்ள விசுவாசம் தாங்க கொஞ்சம் கூட பிடிக்குது. தொட்டுள்ள விசுவாசம். மாதா கிட்ட இங்கே இருக்கிறாங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு ஷீ கேன் ஹியர் யூ அட் அ டிஸ்டன்ஸ். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து உங்களுடைய மனசை பார்க்க முடியுங்க அந்த அம்மாவுக்கு. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய கண்ணீரை பார்க்க முடியுங்க அந்த அம்மாவுக்கு. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய வேதனையை பார்க்க முடியும். அதுதான் அதோட தாய். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர முடியும் அந்த அன்னை மரியாளால். அப்படிப்பட்ட ஒரு தாயை அது பேப்பர் மாலை போட்டு, அது போட்டு, இது போட்டு, நோட்டு மாலை போட்டு. ஸோ பிளைண்ட்னஸ், உலகத்தின் கவலைகள் இந்த பிளைண்ட்னஸை உங்ககிட்ட இருந்து இது மாற்றவே மாற்றாது. உலகத்தின் கவலை பெரிய டேஞ்சர். உங்களுடைய பிளைண்ட்னஸ் மாறவே மாறாது. ஆண்டவர் வந்தது இந்த உலகத்தின் கவலையை வழியாக வர இந்த பிளைண்ட்னஸ் இருந்து ஹீலிங். 2வது அப்படின்றது உங்களுடைய செல்வ மாயைகள். செல்வ மாயைகள் இல்லையா, பிளைண்ட்னஸ் அப்படின்றது மட்டும் கிடையாது, உங்களுடைய செல்வ மாயை, உங்களுடைய தீய நாட்டங்கள், தீய எண்ணங்கள், ஏனைய தீய ஆசைகள். இந்த 3 விஷயத்தும் உங்களை பிளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பிளைண்ட் பண்ணுறதுனால நிறைய பேர் பாருங்களேன், இந்த சாவு வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பவுமே ஜாலியாக இருக்கிற இடம் தான் பிடிக்கும். பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு see or face mortality. மரணம் என்பது அவங்களுக்கு பிடிக்காது. மரணத்தை பற்றி பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது. மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு பேசினா பிடிக்காது. ஆண்டவரை பற்றி பேசினா பிடிக்காது. கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் பிடிக்காது. ஜெபிக்கணும்னு சொன்னால் பிடிக்காது. ஏன் தெரியுமா? they are blinded. அப்படிப்பட்ட கண்கள் மூடப்பட்டவர்களுக்கு, ஊனியல் பின் கண்கள், ஆன்மீகமான மனக்கண்கள் மூடப்பட்டவருக்கு ஹீலிங் கொடுக்க தான் ஆண்டவர் முதல்ல வந்தார். 2, கால் ஊனமுற்றவர்கள், the lame, not able to walk. கடவுளுடைய வழியில் நடக்க முடியல. அப்போ கடவுளுடைய வழியில் நடக்க வைக்க இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ blind means not able to walk, not able to work. ஸோ blind சரியாச்சுன்னா ரெவலேஷன் சரியாகும். ரெவலேஷன் சரியாச்சுன்னா நடை சரியாகும். உங்களுடைய நடை பாதை சரியாச்சுன்னா உங்களுடைய செயல்கள் சரியாகும். இந்த ஹீலிங் தான் கொடுக்க வந்தார். இனி இயேசு கொடுக்குற ஹீலிங் என்னைக்கு கொடுக்குறாரு? எந்த நாளில் கொடுத்தாரு? ஓய்வு நாளில் கொடுத்தார். அப்ப இதனுடைய ஒரு பேரலல் மத்தேயு நற்செய்தியில் இருக்கு பாருங்களேன். மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம், மத்தேயு 12வது அதிகாரம். மாற வேண்டியது கண்கள், மாற வேண்டியது சிந்தனை, மாற வேண்டியது உங்களுடைய அறிவு, மாற வேண்டியது நம்பிக்கை. சும்மா நைட்ரஜலுக்கு மட்டும் வந்துட்டு போனா போதாது. நைட்ரஜலுக்கு முடிஞ்சிட்டு போகும் பொழுது திரும்பவும் அப்பா கூட சண்டை, அம்மா கூட சண்டை, அக்கா கூட சண்டை, 2 பேருமே இங்கே வந்திருப்பீங்க. ஆனால் போகும் பொழுது 12வது அதிகாரம் 10 to 14 வரை வசனங்கள். இயேசு அங்கிருந்து அகன்று அவர்களுடைய தொழுகை கூடத்திற்குள் சென்றார். கை சோம்பியவர் ஒருவர் அங்கே இருந்தார். சிலர் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தும் நோக்குடன் அவரிடம், ஓய்வு நாளில் குணமாக்குவது முறையா என்று கேட்டனர். அவர் அவர்களிடம், உங்களுள் எவர் தமக்கு இருக்கும் ஒரு ஆடு, பார்த்தீங்களா, ஆடுக்கு வரார். ஆட்டு வாயில ஒரு ஆடை தேறி வந்தவர். ஒரு ஆடு ஓய்வு நாளில் குழியில் விழுந்து விட்டால் அதை பிடித்து தூக்கி விடாமல் இருப்பாரா? ஆட்டை விட மனிதர் எவ்வளவோ மேலானவர். ஆகவே ஓய்வு நாளில்
ஆ பின்பு இயேசு கை சூம்பியவரை நோக்கி உமது கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார், அது மறு கையை போல நலமடைந்தது. பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என. அப்போ இயேசு கிறிஸ்து குணப்படுத்தியது ஒரு கை சூம்பியவரை குணப்படுத்தியது ஒரு ஓய்வு நாளில். அந்த கை சூம்பியவரை குணப்படுத்தியது இவங்களுக்கு பிடிக்கல. they are bringing the law, சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசு சட்டத்தை மாற்றி வைத்து அருளை கொண்டு வருகிறார். சட்டம் குணப்படுத்தாது, ஆனால் இயேசு அருளை கொண்டு வந்து, அந்த சட்டத்திற்கு ஒரு அருள் இருக்கு. அந்த சட்டம் எதற்காக கொடுக்கப்பட்டது? there is a spirit of the law. ஓய்வு நாள் மனிதனுக்காக வெளிய, மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல. அப்ப இயேசு பார்த்தது ஒரு 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 நோயாளியை பார்க்கும் பொழுது அவர் அந்த நோயாளியை எப்படி பார்க்கிறாரு? ஒரு ஆட்டை பார்க்கிற மாதிரி தான் பார்க்கிறாரு. இந்த மத்தேயு நற்செய்திக்கு சேம் பேரலல் லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரத்தில் இருக்கு. அந்த 6வது அதிகாரத்தில் அது எந்த கை என்று சொல்லப்படுகிறது? இயேசு குணப்படுத்தியது ஓய்வு நாளில் கை சூம்பியவரை குணப்படுத்தினார். எந்த கையை? வலக்கையை குணப்படுத்தினார். அப்ப சுருக்கமா சொல்ல போனா, உன்னுடைய கண்கள் சரியானால் உன்னுடைய கால்கள் சரியாகும், உன்னுடைய நடை சரியாகும், உன்னுடைய நடை சரியானால் உன்னுடைய செயல் சரியாகும். அதனாலதான் இயேசு அதனுடைய முதல்ல கை வைக்கிறது. இஃப் யூ ஆர் பிளைண்ட் யூ ஷுட் பி ஹீல்ட் ஃப்ரம் யுவர் பிளைண்ட்னஸ். ஆண்டவரை பற்றிய இன்னைக்கு உள்ள கேள்விகள் இருக்கலாம். இன்னைக்கு உலகம் உனக்கு கொடுக்கிற பிளைண்ட்னஸ் இருக்கலாம், உன்னை குருட்டாக்குவது இருக்கலாம். இன்னைக்கு இந்த உலக பகிட்டுகள் இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணுது? குருட்டாக்குது. இன்னைக்கு இங்க நைட் விஜிலுக்கு வந்தவங்களே குருடா இருக்கலாங்க. உலக பகிட்டுகள், உலகத்தின் மாயைகள், செல்வத்தின் மாயைகள், ஏனைய தீய ஆசைகள் இன்னைக்கு உங்களுடைய கண்ணை மூடி இருக்கலாம். நீங்க நைட் விஜில பங்கெடுக்கிறதுனால உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நைட் விஜில பங்கெடுத்துட்டு போறதுனால உங்களுடைய கண்கள் மாற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே என்னைக்கு சொன்னாங்க வாலண்டியர்ஸ், இங்கே பார்த்தபோது ஒரு நாள் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு டைம் போகலை. அதனால வீட்டிலேருந்து வந்த பசங்க யாரும், அப்பா அம்மாலாம் இங்கே ரெட்டி அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பசங்க யாரும் இங்கேருந்து சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. பாருங்களேன், நைட் விஜிலுக்கு வந்திருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதுங்க சீட்டு விளையாடிட்டு இருக்கு. அதனால தான் அங்கே சீட்டி வச்சு வாங்கி ஒன்று அவங்க பார்க்கறதுக்கு கிடையாது. ஆனால் அந்த பசங்க அப்படி செய்யாமல் இருக்கிறதுக்காக, அதாவது பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குமே. யோசிச்சு பாருங்க, ஒரு 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 ப்ரேயருக்கு வந்ததுனால உங்களுக்கு அந்த ரெவலேஷன் கிடைக்கணுன்ற அவசியம் இல்லை. கிடைக்கிறவங்க ரொம்ப சுருக்கமாக இருக்கலாம். இல்லைன்னா சிலவங்க நம்ம ஆசீர்வாதத்துக்கு வந்தோம், ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, அப்படி போயிட்டோம். இயேசு கிறிஸ்து கிட்ட 10 தொழுநோயாளர்கள் வந்தாங்க. அந்த 10 தொழுநோயாளர்கள் 10 பேருமே குணமடைந்தார்கள். ஆனால் ஒருவன் மட்டுமே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். நல்லா கவனிங்க, ஒருவன் மட்டுமே நன்றி சொன்னான். அந்த நன்றி சொன்னவன் சமாரியன். அப்ப மற்ற 9 பேர் யாரு? யூதர்கள். யூதர்கள் நல்லா கவனிக்கணும். யூதர்களுக்கு இந்த 10 பேர்கிட்ட இயேசு என்ன சொல்றாரு? யார்கிட்ட போய் காமிக்க சொல்றாரு? குருவிடம். அப்ப குரு எங்க இருப்பாரு? கோயில் இருப்பார். இனி கவனிங்க, கோயில்ல, ஜெருசலேம் கோயில்ல முற்றத்திற்கு பிறகு செக்ஷன்ஸ் இருக்கு. அந்த செக்ஷன்ல முதல் செக்ஷன் அப்படின்றது ஜென்டைல் கோர்ட். பொறையனத்தார் சமாரியர்கள் வந்தாங்கன்னா ஒரு செக்ஷன்ல நின்று போயிடணும். அவங்களுக்கு அடுத்த செக்ஷனுக்குள்ள வர முடியாது. அடுத்த செக்ஷன்ல யார் கடந்து வரலாம்? அடுத்த செக்ஷன்ல வரவங்க தான் இந்த யூதர்கள். அப்போ அவங்க கோயிலுக்குள்ள வரலாம், குருக்களை பார்க்கலாம். குருக்களை பார்க்கும் பொழுது இந்த இந்த ஜென்டைல் கோர்ட்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, யூதர்களுடைய கோர்ட்ல இருக்கிறவங்க இருக்காங்க. இதுதாங்க ஹோலி ஆஃப் ஹோலிஸ், ஆண்டவர் இருக்கிற இடம். ஆனா இந்த சமாரியர்களால ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு வர முடியாது. ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு வர முடியாது. அதனால சமாரியன் என்ன பண்ணா? ஆண்டவர் இடத்துக்கு போனான். யூதர்கள் மதத்தில் நின்ன பொழுது சமாரியன் ஆண்டவரை தேடி போனான். அதனாலதான் ஆண்டவர் அவங்க கிட்ட என்ன சொன்னாரு? உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. மற்றவங்களுக்கு கிடைச்சது பிசிக்கல் ஹீலிங்னா, சமாரியனுக்கு கிடைச்சது ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். மற்றவங்களுக்கு கிடைச்சது பிசிக்கல் ரெஃபர்மேஷன், சோஷியல் ரெஃபர்மேஷன்னா, இந்த சமாரியனுக்கு கிடைச்சது ஸ்பிரிச்சுவல் ரெஃபர்மேஷன். ஒரு மாற்றம் உடலில் மட்டுமல்ல, மாறாக ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய இடத்திற்கு போய் காலில் விழுந்து அவன் நன்றி சொன்னான். சமாரியன் நன்றி சொன்னான். இறைவா உமக்கு நன்றி, நீர்தான் என் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவரை தேடி நான் கோயிலுக்கு போனேன், கோயில் என்னை ஏத்தல, நான் ஆண்டவரை தேடி ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு வந்தேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதாங்க இந்த சமாரியனுடைய விசுவாசம்.
இயேசுவில் அவன் இறைவனை கண்டான், இயேசுவில் அவன் கிறிஸ்துவை கண்டான், இயேசுவில் அவன் ஆண்டவரை கண்டான். அதனால தான் அந்த சமாரியன் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர்கிட்டே வந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த பிளைண்ட்னஸ் தாங்க போகணும். இந்த பிளைண்ட்னஸ் போய் இந்த ஆழமான நம்பிக்கை வரும் பொழுது செயல்கள், உன்னுடைய நடத்தை சரியாகும், செயல்கள் சரியாகும். சாபத் அப்படின்ற நாளில் தான் இவர்களை குணப்படுத்தினார். இனி இவன் காத்திருக்கிறான். எத்தனை நாளா காத்திருக்கிறான்? 38 வருஷமா காத்திருக்கிறான். இனி காத்திருக்கும் பொழுது அந்த குளத்துல வந்து அந்த தண்ணியை அசைச்சு விடுவாங்களாம். யார் வரணும்? யார் அசையணும்? வானதூதர் வந்து அசைக்கணும் இல்லையா? வானதூதர் வந்து அசைக்கணும். ஆனா அந்த வானதூதர் வந்து அசைக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானதூதர் வந்து அசைக்கிறார், இவன் பிளைண்டா இருக்கிறான். பிளைண்டா இருக்கிறவனால போக முடியுமா? கால் ஊனமற்றவன் போக முடியுமா? கை சூம்பியவன் போக முடியுமா? அப்ப இந்த வானதூதர் இந்த தண்ணியை அசைக்கும் பொழுது அசைக்கும் தண்ணிக்கு போக முடியல. அப்ப இந்த வானதூதர் என்ன? இந்த வானதூதர் தந்தது என்ன? அசைக்கிற விஷயம் அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்குது. தந்தது என்ன? the comparison is ஆண்டவர் தந்த திருச்சட்டம். அந்த திருச்சட்டம் யார் வழியாக தந்தாரு? மோசே வழியாக தந்தார். மோசே வழியாக திருச்சட்டம் வந்த பொழுது கடவுள், மோசே, திருச்சட்டம். ஆனால் இங்கு கடவுள் நேரடியாக வந்து தருவதுதான் அருள், கிருபை. மோசையின் வழியாக, வானதூதரின் வழியாக ஒரு ஆசீர்வாதம் தரார், ஒரு வழி. ஆனால் இங்கு வழி அல்ல, நேரடியாக ஆண்டவரே தந்து கொடுக்கிறதான் கிருபை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அப்ப கிண்டல் பண்றாரா? கேலி செய்றாரா? வானதூதர் வருவாராம், அசைப்பாராம், ஆனா உன்னை குருடனா மாத்தி இருக்கிறாராம். வானதூதர் வந்து அசைக்கும் பொழுது நீ போய் சேரக்கூடாது, நீ போய் மீட்படையக்கூடாதுன்னு உன்னை குருட்டா மாத்தி இருக்கிறாரு, உன்னை குருடனா மாத்தி இருக்கிறாரு. அப்படின்ற பொழுது ஆண்டவர் மனிதர்களை கிண்டல் பண்றாரா? பழைய ஏற்பாட்டு மனிதரை கேலி செய்யறாரா? நான் ஒரு சட்டம் தரேன், ஆனா அந்த சட்டம் உனக்கு மீட்பு தராது. அப்புறம் எனக்கு இந்த சட்டம்? நான் உனக்கு ஒரு சட்டம் தரேன், ஆனா அந்த சட்டம் உனக்கு மீட்பு தராது. அப்ப ஆண்டவர் கேலி செய்தாரா? இல்லை. ஆண்டவர் தந்தது, நான் உனக்கு ஒரு சட்டம் தரேன், அந்த சட்டத்தை நீ கீழ்ப்படிந்தால் கண்டிப்பா அது உனக்கு மீட்பு தரும். ஆனால் அந்த சட்டம் தரும் மீட்பை விட மேன்மையான ஒன்றை நான் தருவேன், என்னுடைய மகனையே நான் தருவேன். ஸோ ஆண்டவர் கேலி செய்யவில்லை, மாறாக ஐ வில் கிவ் யூ அ பெட்டர் திங். இதே விஷயம் தாங்க யோவான் கொஞ்ச நேரம் முன்னால் சொல்வாரு, 2வது அதிகாரத்தில் சொல்வாரு, பழைய திராட்சை ரசம், நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த திராட்சை ரசம் அது அவ்வளோ போதை தரல, ஆனா நீங்க இப்ப கொடுத்த திராட்சை ரசம் அதிகமான போதையை தருது. புதுசா இப்ப நீங்க கொடுத்த திராட்சை ரசம் அதிகமான போதையை தருது, ஆனால் பழைய திராட்சை ரசம் அந்த போதையை தரல. கம்பாரிசன் என்ன? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும், பழைய ஏற்பாட்டினுடைய திருச்சட்டமும் புதிய ஏற்பாட்டினுடைய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் அருளும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இந்த 38 வருஷம் அப்படின்றது என்ன? 38 வருஷம், 38 வருஷம் அப்படின்றது என்னவா இருக்கும்? முன்னாலே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். 38 வருடங்கள் என்ன? இஸ்ராயேல் மக்கள் எத்தனை வருஷம் சுத்தி சுத்தி அலைஞ்சாங்க பாலைவனத்துல? 40 வருஷம். ஆனா இது 38 வருஷம் தானே சொல்லுது. 38 வருஷமா 40 வருஷமா இஸ்ராயேல் மக்கள் 40 வருஷம். ஷூரா? கானான் தேசம் முப்பத்தெட்டா 40? 40. அப்ப இந்த 38 பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 40 வருஷம் தான், நீங்க சொன்ன மாதிரி 40 வருஷம் தான். ஆனா இந்த இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து காதேஷ் பரேனா அப்படின்ற இடம் வர வர 2 வருஷம் எடுத்துச்சு அவங்களுக்கு. இந்த 2 வருஷம் இருந்த போதுதான் மோசே என்ன பண்ணுவாரு? ஆள் அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு? போய் கானான் தேசத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வந்து ஒற்றையர்களை ஸ்பைஸ் அனுப்புவாரு. அனுப்பிட்டு நமக்கு அது உள்ள போக முடியுமான்னு பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வரும்பொழுது 2 விதமான ரிப்போர்ட் கிடைக்குது.
ஒரு ரிப்போர்ட் என்ன? உள்ள போகலாம், பயப்பட வேண்டாம். இன்னொரு ரிப்போர்ட் என்ன? பயமா இருக்கு, போக வேண்டாம், நம்மளை கொன்னுடுவாங்க. அப்போ கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு வம்சம், ஒரு தலைமுறை இஸ்ராயேல் மக்களில் இருந்தது. கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளாத இஸ்ராயேல் தலைமுறை ஒன்று இருந்தது. அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த தலைமுறை சாகும் வரை காத்திருந்தார். உங்க வீட்டில் சில நல்லது நடக்கணும்னா, உங்க வீட்டில் சில நல்லது நடக்கணும்னா சிலவங்க சாகணும். உயிரோடையும் சிலவங்க சாகலாம். இல்லைன்னா நம்பிக்கை இல்லைன்னா அந்த நம்பிக்கையின்மை சத்து நம்பிக்கையிலும் பிறக்கலாம். ரெண்டு, பிசிக்கலியும் சாகலாம், இல்லைன்னா நம்பிக்கை இல்லாதவங்க, இல்லைன்னா நீங்க என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை, அதை கெடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க. பாருங்களேன், கானான் தேசத்துக்குள்ள போகலாமா? ஆண்டவர் தரான்னு சொல்லிட்டாச்சு. அவர் சொல்லிட்டேன், நான் உனக்கு தரேன்னு சொல்லியாச்சு. அப்ப இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க பாருங்க, நெகட்டிவ். அது கிடைக்காது. நீ பிரேயர் பண்ணாத, கிடைக்காது. அம்மா நீ இவ்வளவு பிரேயர் பண்ணியே எதுவுமே நடக்கலையே, இனி பிரேயர் பண்ணாத. இவ்வளவு நாள் நீ வேலைக்காக பிரேயர் பண்ணி, இவ்வளவு நாள் கல்யாணம் பிரேயர் பண்ணி, இவ்வளவு நாள் சில விஷயங்கள் செஞ்சு இவ்வளவு பிரேயர் பண்ணி கிடைக்கல, பிரேயர் பண்ணாத, நிறுத்திடு. ஒன்னு இல்லைன்னா பிசிக்கலி அவங்க சாகணும், இல்லைன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு சாகணும். இது சாகாம உங்களுக்கு கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது. 38 வருஷம் ஆண்டவர் காத்திருந்தாருங்க. எங்க? இந்த காதேஷ் பரேனா அப்படின்ற அந்த இடம் முதல், காதேஷ் பர்னேயா அப்படின்ற இடம் முதல் செரேது ஓடை வரை எங்க இருக்குது பைபிள்ல? இணைச்சட்டம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்கு. இணைச்சட்டம் டியூட்ரானமி 2வது அதிகாரம் 14வது வசனம். நாம் காதேசு பர்னேயாவின் என்று புறப்பட்டு செரேது ஓடையை கடப்பதற்கு ஆன காலம் 38 ஆண்டுகள். அதற்குள் அந்த தலைமுறையினர் போர் வீரர் அனைவரும் ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியபடியே பாளையத்தினின்று அடியோடு அழித்தொழித்தனர். ஆனா இது கூகுள்ல தேடி பாருங்க, ரொம்ப கிட்டங்க இது. இந்த காதேஸ் பர்னா அப்படின்ற இடத்துல இருந்து இந்த செடர் வேலி வர ரொம்ப கிட்ட. ஆனா ஆண்டவர் உங்களை சுத்த 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 விட்டு 38 வருஷம் சுத்த விட்டார். ஏன் தெரியுமா? அவங்க சாகணும். அவங்க கானான் தேசத்துக்குள்ள காலை வைக்க நான் விட மாட்டேன். அதான், வேற எந்த காரணமும் கிடையாது. அப்ப 38 வருஷமா இந்த ஊரா சுத்தினது நம்பிக்கை இல்லாத இஸ்ராயேல் ஜனம். அப்ப அப்படியே கம்பேர் பண்ணி இந்த மனுஷங்கிட்ட வாங்க, 38 வருஷம் நம்பிக்கை இல்லாம வாழ்ந்த ஒரு ஆடை காப்பாத்துறதுக்காக ஆண்டவர் ஃபர்ஸ்ட் தொட்டது அவனுடைய நம்பிக்கையை தான், பிளைண்ட்னஸ் தான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவரால் என்னை குணமாக்க முடியும் என்ற ஆழமான நம்பிக்கை. அதனால தாங்க கேட்டார் அடுத்த கேள்வி, நீ நலம் பெற இப்போவாது விரும்புறியான்னு கேட்டார். 38 வருஷம் அலைஞ்சுக்கிட்டு இருந்தே, இனியாவது உனக்கு கானான் தேசத்துக்குள்ள போகணுமா? நீ ஏன் அந்த கேள்வி கேட்டார் தெரியுமா? பிகாஸ் மெனி பீப்புள் ஆர் வெரி கம்ஃபர்ட் இன் தேர் சின்ஃபுல் லைஃப். அதனால தான் ஆண்டவர் கேட்டாரு, நலம் பெற நீ விரும்புகிறாயா? நான் உன்னை நலம் பெற வைக்கிறேன், நீ நலம் பெற விரும்புகிறாயா? குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவர நீ விரும்புகிறாயா? சிகரெட் பழக்கத்திலிருந்து விடுதலை நீ விரும்புகிறாயா? வெறுப்பிலிருந்து வெளிவர நீ விரும்புறியா? மன்னிக்க முடியாத நிலையிலிருந்து வெளிவர நீ விரும்புறியா? ஆர் ஆர் யூ ஹாப்பி? யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட், யூ ஆர் கண்டென்ட். நீ வாழ்ற இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறியா? அவங்க மேல கோபத்தோட, இவங்க மேல கோபத்தோட, இவங்க மேல வெறுப்போட, அவங்க மேல விரோதத்தோட இருக்க நீ ஹாப்பியா இருக்கிறியா? ஆனால் நீங்க ஒரு ஆமீன் சொல்லாம அவர் தொடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நலம் பெற நீ விரும்புகிறாயாம். ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குற கேள்வி. ஏன்னா சிலவங்களுக்கு மேபி இவருக்கு ஜாலியாக இருந்திருக்கும் 38 வருஷமா. கண்டிப்பா இவருக்கு சாப்பாடு எப்படி கிடைச்சிருக்கும்? இவர் உழைக்கல. அப்போ 38 வருஷமா யாரோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவரே, இனி என் கண்ணை, என்னுடைய கையை, என் காலெல்லாம் நீ நலமாக்கினால் சாப்பாடு கிடைக்காது. நான் உழைக்கணும்,
நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். டாய்லெட்டுக்கெல்லாம் எப்படி போயிருந்திருப்பாங்க? அப்படியே தூக்கி தான் கொண்டு போயிருந்திருப்பாங்க. இன்னைக்கு கால் சரியாச்சுன்னா யார் போகணும்? நடந்து அவங்களாவே போகணும். அப்போது நடக்க கஷ்டமாக இருக்குது இல்லையா? நம்ம வீட்டிலலாம் சும்மா ஜோக் சொல்லுவோம்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் காஞ்சிருக்கும் போது இதை கொண்டு போய் கழுவிட்டு வாங்க அப்படின்னும் இல்லையா? ஏன்னா எழுந்திரிக்க முடியல, எழுந்திரிக்க கஷ்டமாக இருக்குது, இடுப்பு வலிக்கிறது, எப்படி கையை கொண்டு போயிட்டு கழுவிட்டு வரணுமா? எப்போ அதே மாதிரி இவங்ககிட்ட கேட்டார், நீ இவ்வளோ நாள் வந்து சாப்பாடு உன்கிட்ட நீ இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு, டாய்லெட்டுக்கெல்லாம் ஆளுங்களாம் உங்களை கொண்டு போனாங்க, எல்லாமே உனக்கு குளிப்பாட்டி தந்தாங்க, எல்லாமே செஞ்சு தந்தாங்க, இப்போ நீ ஹாப்பியாக இருக்கிறியா? நலம் பெற நீ விரும்புகிறாயா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 38 வருஷமா நோயாளியா இருந்தவன்கிட்ட ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, மகனே எனக்கு கணக்கு பிரச்சனை கிடையாது, இந்த 38 வருஷம் இருந்த பொழுது இதனுடைய இன்னொரு கணக்கு பாருங்களேன். இவ்வளோ காலம், சில டைம் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் அது காலம் நீள 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 வரும்பொழுது தான் உங்களுக்கு வேற வழி இல்லாம போவீங்க. வழி இல்லாத போதுதான் யார்கிட்ட வருவீங்க? ஆண்டவர்கிட்ட வருவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய வழிகள் கம்மியாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகமாகும். உங்களுக்கு ஆண்டவர் அல்லாம ஒரு வழிக்கு நீங்க வருவீங்க. ஆண்டவர் அல்லாம ஒரு வழிக்கு நீங்க வரும் பொழுது அப்ப ஆண்டவரால் செயல்பட முடியும். நீங்க கவனிச்சிங்களா? 5 அப்பத்தை எத்தனை பேருக்கு மேல கொடுத்தாரு? ஆனா 7 அப்பத்தை எத்தனை பேருக்கு மேல கொடுத்தாரு? 4000. எங்க 5 அப்பத்தை 5000 பேருக்கு மேல கொடுத்தவர் 7 அப்பத்தை ஒரு 7000 பேருக்கு மேல கொடுத்துருக்கணும்ல. அப்போ நிறைய விஷயம் இருந்தா ஆண்டவரால் செயல்பட முடியாது. எப்ப அது மினிமமா வருதோ மேக்சிமமா அவர் செயல்பட முடியும். இதுதாங்க ஆண்டவருடைய எக்கானமி. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய எல்லாமே கம்மியாய் கடைசியில் வந்து அவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே நான் விட்டுட்டேன், சொல்லு, முடிஞ்சு போச்சு, என்னால் இனி முடியலன்னு நீங்கள் சொல்கிற ஒரு நிலைமைக்கு வருவீங்க பாருங்க. எல்லா டாக்டரையும் பார்த்துட்டீங்க. அப்படி ஒரு வசனம் இருக்கு இல்லையா மார்க்கில், ஒரு 12 வருடங்கள் இரத்த போக்கினால் கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு என்ன பண்ணுவா? பார்க்குற மருத்துவர்களெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாரும் கைவிட்ட பிறகு அவன் நினைச்சா, ஆண்டவரே உமது ஆடையினுடைய விளிம்பை தொட்டால் நான் குணம் பெறுவேன். எப்ப தெரியுமா? எல்லா டாக்டர்கிட்டையும் போய் எல்லாரும் கைவிட்ட பிறகு மினிமம் வந்த பொழுது ஆண்டவர் மேக்சிமமா மாறுறார். உங்களுக்கு ஒரு விஷயம் மினிமம்னு வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு மேக்சிமம் வருவார். உங்களுக்கு எல்லாமே மேக்சிமமா இருந்தா ஆண்டவர் மினிமமா தான் இருப்பார். எல்லாமே எனக்கு இருக்கு அப்படின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு மினிமமாகவும் எல்லாமே எனக்கு மேக்சிமமா இருக்கும். இந்த மேக்சிமம் எல்லாம் போய் மினிமம் வரும் பொழுது ஆண்டவருக்கு செயல்பட நீங்க ஒரு வாய்ப்பை கொடுப்பீங்க. 38 வருடங்கள். இனி அவனுக்கு ஷூர் ஆயிடுச்சு, எந்த டாக்டராலையும் முடியாது, எந்த மருத்துவராலும் முடியாது, எந்த மருந்தாலையும் முடியாது, எந்த சிகிச்சையாலும் முடியாது. அப்போ ஆண்டவருடைய செயல்பாடுக்காக காத்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஆண்டவருடைய அந்த குணம் பாருங்களேன். அங்கே நிறைய நோயாளிகள் இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் யாரை தேடி போனாரு? 38 வருஷமா, அதாவது ஒன்றும் செய்ய முடியல பாவம், அப்படி நிற்கிற ஒரு ஆள்கிட்ட தாங்க. ரொம்ப நீங்கள் வீக்காக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த் உணர்றதுக்கு அது வரதாங்க அந்த கிரேஸ். அந்த கிரேஸ் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணணும்னா நீங்கள் வீக்காக இருக்கணும். நீங்கள் சில டைம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த யாக்கோபினுடைய விஷயம் சொல்லும்போது, இரவு முழுவதும் யாக்கோப் என்ன பண்ணார்? ஆண்டவர்கிட்ட போராடினார். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா? இல்லை. ஆண்டவர் எப்போ ஆசீர்வதிச்சாரு? காலையில் தான் இல்லையா? விடியற் காலையில் தான் ஆசீர்வதிச்சாரு. எப்போ ஆசீர்வதிச்சாரு? அவனுடைய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. இவன் போராடும் போது நல்லா கவனிக்கணும் அந்த பேசேஜை. யாக்கோபும் ஆண்டவரும் போராடும் பொழுது ஆண்டவர் அவனை விட்டு விலக தான் பார்த்தார். God wants to leave him, God wants to leave him, God wants to leave him. ஆனா காலையில அவனுடைய தொடை எலும்புல ஒரு அடி கொடுத்த பொழுது எலும்பு உடஞ்சு பொழுது God cannot leave him. அவன் ஸ்ட்ராங்கா இருந்த பொழுது ஆண்டவர் அவனை விட்டு போனதாங்க பார்த்தாரு. ஆனா அவன் வீக்கான போதுதான் ஆண்டவர் அவன் கிட்ட இருந்து விட்டு போக முடியாத மாதிரி வந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 38 வருடங்கள் நோயாளியான ஒருத்தங்கிட்ட தான் ஆண்டவர் போனார். ஆண்டவர் தேவைன்ற ஒரு நிலைமையில நீங்க வரும்போது தாங்க ஆண்டவர் உங்ககிட்ட வருவார்.
இல்லைன்னா உங்களுக்கு என்னுடைய பணம் இதை செய்யும், என்னுடைய பதவி இதை செய்யும், என்னுடைய செல்வாக்கு இதை செய்யும், இந்த மனுஷங்க இதை செய்வாங்க, இவங்கெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்ற நிலைமையில் இருக்கும் பொழுது ஆண்டவராலே செயல்பட முடியாது. உங்களுடைய நம்பிக்கை கண் திறக்கும் பொழுது, இந்த பிளைண்ட்னஸ் போகும்பொழுது தான் ஈவன் காட் கேன் ஃபங்க்ஷன். இயேசு அவருடைய சொந்த ஊருக்கே போகும்போது பாருங்களேன், சொந்த ஊருக்கு போகும்பொழுது அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அதனால அல்லற சிலர் நோயாளிகளை மட்டும் குணப்படுத்திட்டு ஆண்டவர் போயிட்டார். ஏனெனில் அவர்களுடைய நம்பிக்கை இன்மை நிமித்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இனி இவங்கிட்ட ஆண்டவர் கேட்கிறார், நலம் பெற விரும்புகிறாயா? அவன் என்ன சொல்றான்? எனக்கு என்ன குளத்துல இறக்க ஆள் இல்லை. கேட்ட கேள்வி என்ன? விரும்புகிறாயா? ஆமாவா? அப்ப இவன் ஆமா இல்லைன்னு சொல்லிருக்கணும். ஆனா இவன் என்ன சொன்னான்? ஆட்கள் இல்லை. இவனுக்கு ஆண்டவரை பார்க்க கண்கள் இல்லை, ஆண்டவர் யாருன்னு தெரியல, முன்னால நிற்கிறது யாருன்னு தெரியல. ஸோ இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கை இல்லை, இயேசுவை பார்க்கவும் முடியல. அப்பதாங்க இயேசு சொல்றாரு, இயேசுனுடைய அத்தாரிட்டி வருது பாருங்களேன். இயேசுனுடைய அத்தாரிட்டி அவருடைய கண்களை மட்டுமல்ல குணப்படுத்திய பிறகு அந்த முடக்குவாதமுற்ற கால் ஊனமுற்றவனை என்ன சொல்றாரு? எழுந்து எழுந்து. முதல்ல அவர் சொன்னது எழுந்து. படுக்க எடுத்து கொண்டு போன்றது ஹீலிங் கிடையாது. எழுந்து அப்படின்றதான் ஹீலிங். எழுந்த போது படுக்க எடுத்துட்டு போறோம். எழுந்து, நீ இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து, உன்னுடைய நம்பிக்கையின்மையில் இருந்து எழுந்து, கடவுளால் இது முடியாது அப்படின்ற நம்பிக்கையின்மையிலிருந்து நீ எழுந்து, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்வாரா அப்படின்ற நம்பிக்கையின்மையில் இருந்து எழுந்து, அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு செய்யறாரு, அவருக்கு செய்யறாங்க, இவங்களுக்கு செய்யறாங்க, எனக்கு செய்வார் என்ற அந்த நம்பிக்கையில் நீ எழுந்து குமி அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் கிரீக்ல அரமாயத்துல பார்க்கும்பொழுது இஸ் யூசிங் தட் வேர்ட் குமி. எழுந்து அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க, அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ். எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு போ. அதாவது ஆண்டவர் கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? உனக்கு உன்னால் முடியாததை செய்ய எனக்கு நான் உனக்கு செய்ய அனுமதிப்பாயா? உனக்கு உன்னால் செய்ய முடியாத ஒன்றை நான் உனக்கு செய்ய அனுமதிப்பாயா? இதுதான் கிரேஸ். சட்டம் என்பது 10 கட்டளையை நீங்க கஷ்டப்பட்டு 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 நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களால முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னால பொய் பேசாம இருக்க முடியாது. சட்டம் உனக்கு ஒரு லாக் போடுது. ஆனா நீ பொய் பேசுவ. உன்னால செய்ய முடியாதத நான் உனக்கு செஞ்சு தர நீ என்னை அனுமதிப்பாயா? அப்போ நான் உனக்குள்ள போறேன். அதுதான் கிரேஸ். உன்னால செய்ய முடியாத ஒரு விஷயத்த நான் உனக்காக செஞ்சு தர நீ என்னை அனுமதிப்பாயா? உன்னால இந்த ரீல்ஸ் பார்க்காம இருக்க முடியல, வீடியோ பார்க்காம இருக்க முடியல, சினிமா பார்க்காம இருக்க முடியல, பான் பார்க்காம இருக்க முடியல, சேன்பம் செய்யாம இருக்க முடியல, மூட நம்பிக்கையில் இல்லாம இருக்க முடியல, பாவங்கள்ல ஊர்ந்து இருக்கிற உலக கவலையில் இல்லாம உன்னால இருக்க முடியல. உன்னால உனக்கு செய்ய முடியாத ஒண்ண உனக்காக நான் செய்ய நீ என்னை அனுமதிப்பாயா? Will you allow me to do something for you which you cannot do? உன்னால் செய்ய முடியாத ஒண்ண உனக்காக செய்ய நீ என்னை அனுமதிப்பாயா? இதாங்க கிரேஸ். 38 வருஷம் உன்னால முடியாது, உன்னால பார்க்க முடியாது, நான் உனக்கு பார்வையை தரேன். உனக்கு நம்பிக்கை இல்லை. பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்வார் இல்லையா? லூக்கா 22 நினைக்கிறேன், 33, 32, 33, 34 வசனத்தில் இருக்கும். அவர் சொல்வாரு, பேதுரு பேதுரு, சீமோனே சீமோனே, உன்னுடைய நம்பிக்கை கீழே போகாம இருக்க நான் உனக்காக ஜெபிக்கிறேன், அனுமதிப்பாயா? உனக்கு என் மேல விசுவாசம் இல்லை, ஆனா உனக்கு என் மேல விசுவாசம் வரதுக்காக ஐ வில் ஆக்ட் இன் யூ. வில் யூ அலோவ் மீ ஃபார் தட்? இதான் இயேசுவுடைய அத்தாரிட்டி. எழுந்து, உன்னுடைய நம்பிக்கை இல்லை, உனக்கு நம்பிக்கை தர என்னால முடியும். எழுந்து, will you allow me for that? I can heal you right now, today, tonight. இப்போ இந்த அதிசயத்தை செய்ய என்னால முடியும், என்னால முடியும். நீ அனுமதிப்பாயா? கடன் இருக்கா, பிரச்சனை இருக்கா, கடன் தொல்லை இருக்கா, பொருளாதார நெருக்கடி இருக்கா? உன்னால செய்ய முடியாததை உனக்காக நான் செய்ய தயாரா இருக்கிறேன். நீ என்னை அனுமதிப்பாயா? திருமண தடையா இருக்கலாம், குழந்தை தடையாக இருக்கலாம், எந்த தடையா இருக்கட்டும், உன்னால செய்ய முடியாததை உனக்காக நான் செய்ய தயார். நீ என்னை அனுமதிப்பாயா? விரும்புகிறாயான்ற கேள்வியில ஆண்டவர் கேட்டதுதான், விரும்புகிறாயா? Will you allow me to do this? Do you believe in me that I can do this? Praise the Lord. Hallelujah. Hallelujah. சட்டம் உன்னை ஆசீர்வதிக்க, சட்டத்தின் ஒழுங்கு, நீ சட்டப்படி வாழணும். ஆனா கிரேஸ் அப்படி கிடையாதுங்க. கிரேஸ் இம்மீடியட்லா ஃப்ளோ. வான தூதர் வழி சட்டம்,
வேற ஒரு மனிதர் வழி ஆண்டவர் சட்டம் கொடுத்தார். ஆனால் டு கிவ் தட் கிரேஸ் he sent his own son. கடவுளே இறங்கி வந்தாருங்க. டைரக்ட் கிரேஸ் அப்படின்றது. நீ எதுவும் செய்ய வேண்டாம், நான் உனக்குள்ள இருந்து செய்கிறேன். நீ எதுவும் செய்ய வேண்டாம், அதாங்க நற்கருணை. நான் உனக்குள்ள போறேன், அதாங்க பேப்டிசம். நான் உனக்குள்ள போறேன். இட்ஸ் a sanctifying grace. உனக்குள்ள இருந்து உன்னை வழிநடத்தும் ஆண்டவருடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். இது உங்களுக்கு கிடைச்சது எங்கே தெரியுமா? முதல் இடம் கிடைச்சதே உங்களுடைய பேப்டிஸ்ட் தான். ரெண்டாவது இடம் அப்படின்றது பாவ சங்கீர்த்தனம். மூணாவது அப்படின்றது நீங்க வாங்க நற்கருணை. sanctifying grace you can receive every day. நற்கருணையின் வழியாக உனக்குள்ள இருந்து நான் உனக்காக செயல்படுறேன். நீ எடுக்க வேண்டிய முடிவுகளை நான் உனக்காக எடுக்கிறேன். நீ என்னை அனுமதிப்பாயா? நீ உன்னுடைய பையன் எந்த காலேஜுக்கு போகணும், உன்னுடைய பொண்ணு எந்த 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 டிவிஷனுக்கு படிக்கணும், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், யாரை கல்யாணம் பண்ணணும், நீ என்னை அனுமதிப்பாயா? நீ ஜாதியை வச்சு, பணத்தை வச்சு, நகையை வச்சு, பொருளை வச்சு, ஊரை வச்சு நீ நீ முடிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிற. நீ என்னை அனுமதிப்பாயா? விரும்புகிறாயா? நலம் பெற நீ விரும்புகிறாயா? நீ விரும்பலனா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ விரும்பினால் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என் கிருபை உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும். உன் செயல் எனக்கு வேண்டவே வேண்டாம், என் அருள் உனக்கு போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதாங்க வித்தியாசம். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ சும்மா யூடியூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கிறீங்க. மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நடிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நல்ல விஷயம்தான், அவங்க சொல்கிறது எதுவுமே கெட்ட விஷயம் கிடையாது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, 7 ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன், இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடப்பாவி, இது எனக்கு என்னால் முடியாதனால தான் நான் உன்னையே பார்க்குறேன் யூடியூப்ல. 10 நாள் கரெக்டாக தண்ணி குடிங்க, எல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். 10 நாள் காலையில் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, எல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். 7 நாள் எழுந்து வாக்கிங் போங்க, எல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். இது சட்டம். வெளியிலிருந்து உதவி. கிரேஸ் என்ன தெரியுமா? 7 நாள் உனக்குள்ள இருந்து ஆண்டவர் உன்னை எழுந்து நடக்க வாக்கிங் போக வைப்பார். அது கிரேஸ். உள்ள இருந்து. பிரைஸ் தி லார்ட். வெளியிலிருந்து ஒருத்தன் சொல்ல வேண்டாம். தண்ணி குடிக்கிறதுக்கான அந்த உற்சாகம், அந்த ஊற்றும் ஆண்டவர் உனக்குள்ள தருவார். அதுதான் கிரேஸ். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு அந்த உற்சாகத்தையும், உனக்கு அந்த அறிவையும், உனக்கு அந்த நம்பிக்கையும் இங்கிருந்து வரும். It will come from within. You not necessarily have to have it without. Praise the Lord. உதவி வெளியிலிருந்து கிடையாது, உதவி உள்ள இருந்து வரும். விரும்புகிறாயா? Praise the Lord. Hallelujah, hallelujah. சத்தமா hallelujah. அப்படி உங்களுடைய அறிவு சரியாச்சுன்னா, உங்களுடைய நம்பிக்கை சரியாச்சுன்னா, உங்களுடைய நடத்தை சரியாச்சுன்னா, உங்களுடைய செயல் சரியாகும். அப்படி பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டு ஜோசப். தொட்டதெல்லாம் செம. அந்த வார்த்தை தான் பைபிள்ல இருக்கு. தொடக்க நூல் 39 3வது வசனம் எடுங்க. தொடக்க நூல் 39வது அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவர் அவரோடு இருந்தாராம். யாரோடு? யோசேப்போடு. எப்படி? அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்க செய்ததையும் அவர் தலைவன் கண்டான். பாத்தீங்களா? செயல் சரியாகணும்னா என்ன சரியாயிடுச்சு? நடத்த சரியாயிடுச்சு. நடத்த சரியாகிறதுக்கு என்ன முதல்ல இருந்துச்சு? அவருடைய அந்த நம்பிக்கை, என்னுடைய ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அதனால தொட்டதெல்லாமே பொன், தொட்டதெல்லாமே ஆசீர்வாதம். அதனால அந்த பொத்திபர் பாருங்களேன், எல்லாத்தையும் கொடுத்தான். அவனுடைய மனைவியை தவிர அனைத்தையும் அவனுடைய அதிகாரத்தில் கொடுத்தான். ஏன்னா தொட்டதெல்லாமே. பிரைஸ் தி லார்ட். உள்ள இருந்து வருது ஆசீர்வாதம், வெளியில் இருந்து அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. He was healed. அடுத்த கேள்வி பாருங்களேன். இவங்க கிட்ட கேட்குறாங்க, இவன் இப்பெல்லாம் சரியாட்டான், ஏசு அங்கிருந்து நழுவிட்டார். நழுவின பொழுது அடுத்த கேள்வி வருது. பரிசேயர்கள் கேட்குறாங்க, உன்னை குணப்படுத்தியது யார்? உன்னை குணப்படுத்தியது யார்? நீ படுக்கை எடுத்துட்டு போற? இல்ல படுக்கை எடுத்துட்டு போகலாமான்னு கேட்கும் பொழுது, என்னை குணப்படுத்தியவர் சொன்னார் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று. பரிசேயர்கள் எவ்வளவு கெட்டவங்க பாருங்க. அவங்க கேட்கறது சாபத்துல உன்னை குணப்படுத்தியவர் யாருன்னு கேட்டா கேள்வி சரியான கேள்வி. அவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க. அவங்க கேட்கறது என்ன தெரியுமா? படுக்கை எடுத்துட்டு கொண்டு போன சொன்னது யாரு? உன்னை குணப்படுத்துறது யாருன்னு கேட்கல.
உன்னை படுக்கெடுத்துட்டு போற சொன்னது யாருன்னு தான் கேள்வி. சாபத்தை நீ மீறிட்ட. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த கேள்வி இவனுக்கு தெரியல. இவன் சொல்றான், எனக்கு யாருன்னு தெரியலப்பா, அவர் ஹீலிங் கொடுத்தாரு, அங்கேருந்து கிளம்பிட்டாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இயேசு இவனை எங்கே பார்க்குறாரு பாருங்களேன், எங்கே போய் சந்திக்கிறாரு? கோவிலில். அப்போ ஒரு நல்லது விஷயம் நடந்தா நன்றி சொல்ல கோயிலில். கோயிலுக்கு வந்த பொழுது இயேசு கோவிலில் அவனை சந்திக்கிறார். சந்திச்சு சொல்றாரு, நான் தான் உன்னை குணப்படுத்தினேன். இவன் என்ன பண்றான்? போய் போட்டு கொடுத்துட்றானா? இல்லை, அவன் நினைச்சா அவங்க நல்லவங்க, யார் உன்னை படுக்கெடுத்துட்டு போனான்னு சொல்றான், கேள்வி கேட்கட்டான்னு சொல்லி பதில் சொல்றதுக்காக போறான். இயேசு என்னும் ஒருவரை என்னை குணப்படுத்தினார். அவங்க இயேசுவை ரொம்ப துன்புறுத்தினார்கள். அடுத்தது ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 அழகான ஆழமான ஒரு விஷயம். யோவான் செய்தி 5வது அதிகாரம் முடிச்சிருவோம். அது முடிச்சு சரிக்கோ கடந்து போவோம். யோவான் 5வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் வாசிச்சுட்டு இருந்தோம். அந்த 5வது அதிகாரத்தில் இயேசு கிட்ட அந்த வர கேள்விக்கு இயேசு செமையான ஒரு பதில் சொல்றாரு. இயேசுவை இதை செய்தால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். 17வது வசனம், இயேசு அவர்களிடம், என் தந்தை என்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். நல்லா கவனிக்கணும், கேளுங்க. இயேசு இதை செய்தது எந்த நாளில்? ஓய்வு நாளில். ஓய்வு நாளில் செயல்கள் செய்யக்கூடாது. இது என்னைக்கு இருந்து வந்த கட்டளை? தொடக்க நூலில் இருக்கு. தொடக்க நூலிலே இன் கிரியேஷன் 6 நாட்களில் ஆண்டவர் அனைத்தையும் படைத்து 7வது நாள் ஓய்வெடுத்தார். அந்த ஓய்வின் நினைவு தான் சாபத். படைப்பில் ஆண்டவர் அனைத்தையுமே படைத்து 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தார். இன் கிரியேஷன், கிரியேஷன் முடிஞ்ச பொழுது, the creation got finished. When creation got finished, God rested. But that creation was disrupted by sin. நல்லா கவனிச்சிங்களா? 6 நாள் வேலை எடுத்து 7வது நாள் ஓய்வில் இருந்தார். அந்த வேலை என்ன? படைப்பை அனைத்தையுமே படைத்து முடித்தார். முடித்து 7வது நாளில் ஓய்வு இருந்த பொழுது படைப்பில் பாதகம் வந்தது, பாவம் வந்தது. பாவம் வந்த பொழுது படைத்தவரால் சும்மா விட முடியாது, படைப்பை மீட்டெடுக்க வேண்டும். எபிசாயு அந்த வார்த்தை எல்லாம் ஞாபகம் வருதா? நெகேமியா 3:1 வாச்சோம். மை காட் ரிஸ்டோர்ஸ். மை காட், ஆட்டுவாயில் 5வது அதிகாரத்தினுடைய தொடக்கத்துக்கே ரிப்பீட் போகுது. என்னுடைய அப்பா அனைத்தையுமே படைத்து முடித்தார், ஆனால் படைப்பு பாவம் செய்த பொழுது என்னுடைய தந்தை மீண்டும் செயலில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்னுடைய தந்தை இன்றும் செயலாற்றுகின்றார். எதற்காக செயலாற்றுகின்றார்? என்னுடைய தந்தை அனைத்தையும் மீட்டு எடுப்பதற்காக செயலில் உள்ளார். நானும் என் தந்தையோடு அந்த செயலில் உள்ளேன். எந்த செயலில் உள்ளேன்? மீட்பின் செயலில் உள்ளேன். மீட்பிற்காக இனி இயேசு கிறிஸ்து அந்த புனித வெள்ளி அன்று, பெரிய வெள்ளி அன்று என்ன சொல்றாரு? சிலுவையில் எல்லாம் முடிஞ்சிட்டு என்ன சொன்னாரு? எல்லாம் நிறைவேறிற்று. See, when creation is finished, God rested. But when creation is disrupted, God started working for the redemption. But when Jesus finished it, அந்த டெட்டலஸ்டாய்ன்னு சொல்லி எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சனி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணாரு? எவ்ரிதிங் இஸ் ரெடீம்டு. அனைத்து படைப்பையும் மீட்டெடுத்தார். தன் பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக, பெரிய வெள்ளி, பெரிய சனி, பெரிய ஞாயிறு வழியாக மீட்டெடுக்கும் பொழுதே சொன்னார், இட் இஸ் finished. அப்ப கிரியேஷன்ல ஒரு வார்த்தை வந்தது, இட் இஸ் finished. God rested, but creation got disrupted. Again God started working. Then God redeemed everything and told it is finished. அப்ப கிரியேஷன்ல ஒரு finished இருக்கு, ரிடெம்ஷன்ல ஒரு finished இருக்கு. இனி அடுத்தது கவனிங்க. praise the Lord, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 நாள் வேலை செய்து ஓய்வெடுத்தது பழைய ஏற்பாடு. கிரியேஷன் என்றால் ரெஸ்டிங் அப்படின்றதுல தொடங்கிறது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு 6 நாள் வேலை செய்யப்படுகிறது, 7வது நாள் ஓய்வு.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, பழைய ஏற்பாடு என்பது சட்டம். நீ வேலை செய்யற வேலை செய்யற வேலை செய்யற, கடைசியில செஞ்ச வேலையெல்லாம் என்கிட்ட ஒப்பு கொடுக்கிற. பழைய ஏற்பாடு கிரியேஷன். ஆனா புதிய ஏற்பாடுல வித்தியாசம் என்ன தெரியுமா? முதல்ல நீ என்கிட்ட வா. யூ ரெஸ்ட் பை ட்ரஸ்ட். யூ ரெஸ்ட் பை ட்ரஸ்ட். அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு நம்மளுடைய நாள் ஆரம்பிப்பது, நம்மளுடைய வாரம் ஆரம்பிப்பது ஞாயிற்றுக்கிழமை. யூ ரெஸ்ட் பை ட்ரஸ்ட். After resting, then do the existing work. Praise the Lord. புரிஞ்சுதா? பழைய ஏற்பாடு சட்டம் என்றால் புதிய ஏற்பாடு கிரேஸ். பழைய ஏற்பாடு சட்டம் என்றால் புதிய ஏற்பாடு அருள். என்னுடைய அருளால் தான் உன்னால் செய்ய முடியும். அதனால முதல்ல சாபத்து, ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளுடைய வாரம் தொடங்குகிறது. பிறகு உங்களுடைய திங்கள் சனி வரை உங்களுடைய வாரம் போகுது. ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட இந்த கிரேஸை வாங்குங்க. கிரேஸை வாங்கிட்டு செயலுக்கு போங்க. பழைய ஏற்பாடு செயலை செய்யுங்க. திருச்சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. 10 கட்டளையை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் செஞ்சதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அது கிரியேஷன்னா, ரிடம்ஷன்ல ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட வா, ஒப்புக்கொடு, என்னிடம் இருந்து ஆரம்பி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ ரெஸ்டிங் இஸ் ட்ரஸ்டிங். அப்போ நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹீலிங் கிடைக்க வேண்டியது ட்ரஸ்ட்ல, நம்பிக்கையில, பிளைண்ட்னஸ்ல. பிளைண்ட்னஸ் சரியாயிடுச்சுன்னா லேம் சரியாகும். லேம் சரியாயிடுச்சுன்னா விதர்ட் ஹேண்ட் சரியாகும். கண் பார்வை சரியானா கால்கள் சரியாகும். கால்கள் சரியானா செயல்கள் சரியாகும். அந்த கண் பார்வை ஆண்டவர் சரியாக்குறாரு. கண் பார்வை என்ன? ட்ரஸ்ட் மீ, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. அதனால தான் ஆண்டவர் ஃபவுஸ்டீனாவுக்கு அந்த படம் கொடுத்த பொழுது அந்த பிரேயர் எழுதி வச்சாரு. ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ என்பது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு ஜெபம். ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ என்பது ஒரு ஜெபம். ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் மீ, ரெஸ்ட் இன் மீ, தென் லிவ் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். இந்த ஒரு ஹீலிங். அப்போ ஒரு ஃபிசிக்கல் ஹீலிங்கும் நடக்குது யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்தில். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் நடக்குது யோவான் 5வது அதிகாரத்தில். மேலே ஒரு மீனிங் போகுது, கீழே ஒரு மீனிங் போகுது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஜெரிக்கோ ஜெபத்திற்கு கடந்து போகிறோம். இந்த ஜெபத்திற்கு கடந்து போகும்பொழுது ஆண்டவர் மீதுள்ள நம்பிக்கையில கடந்து போங்க. வெறும் ஒரு 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 சடங்கா நடந்து போவாதீங்க. ஐயோ நடந்தா இது கிடைக்கும், அது கிடைக்கும் நடந்து போவாதீங்க. மாறாக, ஆண்டவரே நான் உன் மீது உள்ள நம்பிக்கையில் நடந்து போகிறேன், நீ எனக்காக என்னை வைத்திருக்கிறாயோ அது எனக்கு கிடைக்கட்டும். ஸோ ஹீலிங் வர வேண்டியது பிளைண்ட்னஸ்ல. வரட்டும் வரட்டும் வரட்டும். அடிச்சு 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 தலைமண்டையில் அடிச்சு சொல்லுங்க, ஐ நீட் ஹீலிங் இன் மை பிளைண்ட்னஸ்.